நியூஸ் வந்த நேயர்களுக்கு வணக்கம். கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. கேள்விகள் உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்கான ஆயுதம். கேள்விகள் அதிகாரத்திற்கு எதிரான குரல். கேள்விகள் தீர்வுகளை நோக்கிய பயணம். ஒவ்வொரு நாளும் எழுகிற நூற்றுக்கணக்கான கேள்விகளில் முதன்மையான கேள்விகளை தினந்தோறும் இரவு 7 மணிக்கு நியூஸ் 7 தமிழ் தொடர்ந்து எழுப்பி வருகிறது. அதன் அடிப்படையில் இன்றைக்கு நாம் எழுப்புகிற முக்கியமான கேள்விகள் எவை? அதிமுகவுக்கு எதிராக சிபிஐ, வருமான வரித்துறை, அமலாக்கத்துறையை பயன்படுத்துகிறது பாஜக என்கிறார் திமுக செயல் தலைவர் மு.க.ஸ்டாலின். அதிமுகவின் ஒரு அணியை மட்டும் பலப்படுத்தி கொல்லைப்புற வழியாக ஆட்சியை பிடிக்க பார்க்கிறது பாஜக என்கிறார் தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர். தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்க அதிமுகவை பகடைக்காயாக பயன்படுத்துகிறது பாஜக என்கிறார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன். இப்படி அதிமுகவை முன்வைத்து பெரும்பாலான அரசியல் கட்சிகள் பாஜகவை விமர்சித்துக் கொண்டிருக்க, சம்பந்தப்பட்ட அதிமுகவின் 2 அணிகளும் பாஜகவை பற்றி எந்த ஒரு சுடு சொல்லையும் வெளிப்படையாக சொல்லிவிடவில்லை. போதாகுறைக்கு பொது இடங்களிலோ ஊடகங்களிலோ மத்திய அரசை விமர்சித்து எதுவும் பேசிவிட வேண்டாம் என்று தமிழக அமைச்சர்களை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டிருப்பதாக வெளியான செய்தி ஆச்சரிய ரேகைகளை படர விட்டிருக்கிறது. இதுவே இன்றைய கேள்வி நேரத்துக்கான களத்தை 5 அதிமுக்கியமான கேள்விகளையும் எழுப்புகிறது. மத்திய அரசை விமர்சிக்க அமைச்சர்களுக்கு தடை அரசியலா, நாகரீகமா? பாஜகவுடன் கூட்டணிக்கு தயாராகிறதா அதிமுக அம்மா அணி? மோடி எடப்பாடி கூட்டணி அமைவது ஓபிஎஸ்க்கான சவாலா? மாநில வளர்ச்சிக்காக மத்திய அரசுடன் இணக்கம் காட்டுவதில் என்ன தவறு? அதிமுக விவகாரத்தில் பாஜக அளவுக்கு மீறி விமர்சிக்கப்படுகிறதா? இன்னும் பல கேள்விகளோடு இன்றைய கேள்வி நேரம் பயணிக்கிறது. அதிமுகவினுடைய 2 அணிகளாக பிரிந்த பிளவுக்கும் அதிமுகவினுடைய 2 அணிகளுடைய பேச்சுவார்த்தைக்கும் தடையாக மத்திய பாஜக அரசு இருக்கிறது என்று தொடர்ச்சியாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் தேசியங்களாக வலம் வந்த நிலையில் திமுக செயல் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான ஸ்டாலினுடைய அறிக்கை அதை பெரிய அளவில் அரசியல் அரங்கில் விவாத பொருளாக மாற்றியிருந்த சூழ்நிலையில் அமைச்சரவை கூட்டத்தில் மத்திய அரசோடு இணக்கமாக செயல்படுங்கள், மத்திய அரசை நேரடியாக விமர்சிக்க வேண்டாம் என்கிற முதலமைச்சரின் அறிவிப்பு வெளியாகி இருக்கிற தகவல் இன்னும் அடுத்தடுத்த அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது. இது குறித்த கேள்விகளோடு இன்றைய கேள்வி நேரத்தை தொடங்கலாம். நம்மோடு இருக்கிற கருத்தாளர்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதிமுக அம்மா அணியிலிருந்து கோவை செல்வராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். பாரதிய ஜனதாவிலிருந்து கே.டி. ராகவன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து அருணன் அவர்களும் மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். நால்வரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். மனுஷன் கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். பொதுவா பத்திரிகைகள்ல துணுக்குகள் எழுதுறது மாதிரி இப்படியெல்லாம் நடந்திருக்க கூடும்னு ஹேஷியங்கள் எழுதுகிற மாதிரி அதிமுகவுல ஒரு ஆணி கீழே விழுந்தாலும் அது பாஜகவால் தள்ளிவிடப்பட்ட ஆணின்னு சொல்ற அளவுக்கு எல்லா நிகழ்வுகளுக்கும் பாஜகவை பொருத்தி பார்க்கிறதுங்கிறது என்ன மாதிரியான ஒரு தோற்றம்? இப்போது அமைச்சரவைக்குள் நடந்த ஒரு விஷயம் வெளியில ஊடகங்களுக்கு கசிந்திருக்கிறது. அப்கோர்ஸ் அதை அவங்க மறுக்கலாம். ஆனா மத்திய அரசோடு இணக்கமாக போங்கள்னு சொல்ற அளவுக்கான சூழல் இருக்கிறதா? இது அஃபிஷியலா வரல. நம்ம செலக்டிவ்லி லீக் பண்ணி செய்தி சம்பந்தப்பட்டவர்களுக்கு செலக்டிவ்லி லீக் பண்ணி சம்பந்தப்பட்டவர்கள்லாம் எதிர்கட்சியினர், ஊடகவியலாளர்கள், பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்டை டெவலப் பண்ணக்கூடியவங்க, அவங்களுடைய காதுகளுக்கு இந்த செய்தி கசிவிடப்பட்டிருக்கிறது. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இல்லாத ஒன்றுக்கு அவங்க எப்படி தடை விதிக்கிறாங்கன்றதான் ஃபர்ஸ்ட் என்னோட கொஸ்டின். மத்திய அரசை விமர்சிக்கும் அமைச்சர்களுக்கு தடை அரசியல் நாகரிகமா? ஆக்சுவலாக அது அந்த பேச்சில் தான் அவங்க பேசியிருக்காங்க. இவங்க எங்கே முதல்ல மத்திய அரசை எதிர்த்தாங்கன்னு சொல்லணும். நீங்கள் நல்லா கவனிக்கணும். சமீபத்திய 2-3 நிகழ்வுகள், மமதா பானர்ஜி கட்சியோட நாடாளுமன்ற குழு தலைவர் சுதீப் பந்தோபாத்யாயா ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்ட பொழுது 2 நாட்கள் மேற்கு வங்கம் ஸ்தம்பித்தது, பந்த் நடந்தது, எல்லாம் பண்ணாங்க. அவங்க மோடியை கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. அதே நிகழ்வு நீங்கள் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறு முணுமுணுப்பை கூட உதாரணத்திற்கு வருமான வரித்துறையினர் தலைமைச் செயலாளருடைய வீட்டிலும் சுதந்திர இந்தியாவின் வரலாறு இல்லாத அளவுக்கு தலைமைச் செயலகத்திலும் ரெய்டு பண்ணப்போ மம்தா பானர்ஜி ரியாக்ட் பண்ணாங்க, கெஜ்ரிவால் ரியாக்ட் பண்ணார். பட் ஏடிஎம்கே கவர்மெண்ட் வாஸ் கீப்பிங் குவைட் அண்ட் சைலண்ட். நான் வடிவேலு காமெடியில் வரும்போது எத்தனை நாளைக்கு தான் நாங்கள் அழாமல் இருக்கிறது, வலிக்காத மாதிரி நடிக்கிறதுன்ற லெவலில் தான் ஏடிஎம்கே ஜெயலலிதா மறைவுக்கு பிறகும் இந்த 6 மாத கிட்டத்தட்ட 5 மாத காலத்தில் மத்திய பாஜக அரசை ஒரு மாநில அரசு எந்த அளவுக்கு எதிர்க்க வேண்டுமோ அந்த அளவுக்கு அவர்கள் எதிர்க்கவில்லை. இன்ஃபேக்ட் இந்த எதிர்ப்பு என்றதே அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பிஜேபி மோடி கவர்மெண்ட் மேலே அவங்க சுத்தமாக வைக்கவே இல்லை.
நான் இதெல்லாம் சொல்றதுனால இந்த மெரிட்ஸ் ஆஃப் த கேஸ்க்குள்ள போல யார் பக்கம் நியாயம் யார் பக்கம் நியாயம் இல்லை மேற்கு வங்கத்தில் நடந்ததுலையோ இங்கேயும் சொல்லலை. ஒரு பிராந்திய கட்சி தான் கடுமையாக பாதிக்கப்படும் பொழுது எந்த அளவுக்கு எதிர்க்குமோ எதிர்குரல் கொடுக்குமோ தெருக்களில் இறங்கி போராடுமோ அதுபோல் ஒன்றையுமே அதிமுக செய்ததில்லை. அதுவும் ஜெயலலிதா அவர்கள் அவங்க ஹாஸ்பிட்டல் அந்த 75 டேஸில் என்ன சொல்ல போனீங்கன்னா அந்த அம்மா எதிர்த்த முக்கியமான 3-4 திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன. அந்த அம்மா மறைவிற்கு பிறகு வந்து பிஜேபி கவர்மெண்ட்டோட ஆக்ஷன்ஸில் வந்து உதாரணத்துக்கு விஜயபாஸ்கர் வீட்டில் ரைடுனா வந்து மற்ற எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் அங்கே ஒரு எதிர்ப்பு என்பது பதிவு செய்யப்படும். ஒரு சாஸ்திரத்துக்காவது ஒரு எதிர்ப்பு இல்லாத ஒரு எதிர்ப்பை இனிமேலும் காட்டாதீங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? அது என்னன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமா அது இப்போ உடைய ஆரம்பிச்சு சில நேரங்களில் வந்து சில அமைச்சர்கள் வந்து விமர்சிக்கிறாங்க. பட் நீங்க வந்து இந்தியாவில் எதிர்க்கட்சிகள் பிஜேபிக்கு பிடிக்காத எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் இது போன்ற மத்திய அரசின் தலையீடுகள், அந்த தலையீடு நியாயமாகவும் இருக்கலாம் நியாயம் இல்லாமலும் இருக்கலாம். அந்த சட்டில் நான் சொல்ற டிஃபரன்ஸை புரிஞ்சுக்கோங்க. அவங்க எதிர்க்கிற அளவுக்கு அதிமுக வந்து 2 தரப்புமே ஓபிஎஸ் ஓப்பனா சரண்டரா இருந்தாரு, மற்ற தரப்பு அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாத வாசி அமைதியா இருந்தாங்க. ஆனா இன்றைக்கு எடப்பாடி தன்னுடைய பொசிஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அசெட் பண்றாரு. அதில் வந்து அவங்க வந்து நீங்கள் வந்து பிஜேபியை வந்து எதிர்க்காதீங்கன்னு அவர் சொல்கிறதுன்றதை வந்து நம்ம வந்து எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், வெளிப்பார்வைக்கு இது வந்து மாநில அரசுக்கு தேவையான திட்டங்கள் நிதி ஒதுக்கீட்டுக்காக வந்து அவர்கள் அப்படி சொல்லுகிறார்கள்ன்ற அதையும் புரிஞ்சுக்கலாம். பட் அதை தாண்டி பொலிட்டிக்கலி அரசியல் ரீதியாக பாஜக அரசின் பல தவறுகளை எப்படி தட்டி கேட்க வேண்டுமோ அப்படி எதுவுமே செய்யாத கிட்டத்தட்ட பிஜேபிக்கு ஆதரவு தெரிவிக்கிற கட்சியாகத்தான் வந்து அதிமுக என்று இருந்து கொண்டிருக்கிறது. அந்த சூழலில் இதை இவர்கள் இப்படி பேசி இருப்பது என்பது வந்து அவர்கள் வந்து கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்னன்னா, ரூலிங் பார்ட்டிக்கு லுக், நாங்கள் வந்து உங்களோட நலன்களுக்கு எதிராக போக மாட்டோம், பொருளாதார விஷயங்கள்லையோ மத திட்டங்களிலோ இல்லை, அரசியல் ரீதியாக நாங்கள் உங்களுக்கு எதிராக போக மாட்டோம், நீங்கள் எந்த லைனை கோட் பண்ணுறீங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கிறோம், ஓபிஎஸ் மட்டும்தான் உங்களுடைய ஆள் நீங்கள் நினச்சிங்க, இல்லை ஓபிஎஸ் எதெல்லாம் செய்வார் நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ அதை நாங்களும் செய்கிறோம் அப்படின்றாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இதை நான் சொல்லி முடிக்கிறேன். கோவிசில் ராஜ், என்ன நடந்தது அமைச்சரவை கூட்டத்தில்? அப்படி ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதா? எனக்கு இன்னொரு முக்கியமான சந்தேகம் தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி, ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அமைச்சரவை கூட்டத்தில் என்ன பேசப்பட்டதுங்கிறது பிரஸ் ரிலீஸ் தவிர ஒரு சின்ன விஷயம் கூட வெளியில கசியாது. இப்படி ஒரு தகவல் வெளியில வந்திருக்கிறது என்பது இல்லாமல் புகையாதுங்கிறதுக்கான அர்த்தமாக எடுத்துக்கொள்ள முடியுமா? அதாவது இப்படி ஒரு தவறான ஒரு கருத்தை நீங்க ஒரு விவாத பொருளாக ஆக்கியதுக்கு வன்மையாக கண்டிக்கிறேன் இந்த நேரத்தில். முதல்ல எந்த அமைச்சர் இது எனக்கு வந்து உடன்பாடு கிடையாது, இது நீங்க வச்ச தலைப்பு வந்து வன்மையா கண்டிக்கிறோம். அதிமுக சார்பில் மட்டும் இல்லை, தமிழக மக்கள் சார்பாகவே கண்டிக்கிறோம். எந்த இடத்துல புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஆட்சியில் என்ன மந்திரி சபை கூட்டம் நடக்குமோ அதே கேபினெட் கூட்டம் தான் இப்போ நடக்குது. எந்த ஒரு அமைச்சர்களும் எல்லாரும் அம்மா இடத்துல பயிற்சி பெற்று கட்சியிலும் ஆட்சியிலும் எப்படி செயல்பட வேண்டும் என்று எல்லோருக்கும் எல்லா விஷயம் தெரியும். இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சருக்கு 42 ஆண்டு கால அனுபவம் இருக்கிறது, அரசியலில் ஆட்சியிலும் அனுபவம் இருக்கிறது. யாரும் இப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு கட்டுக்கதையான ஒரு கற்பனைக்கு ஒரு வடிவம் கொடுத்து நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறத வன்மையாக கண்டிக்கிறோம். இன்னும் அடுத்து மணியனை சொன்னார், அவர் சொல்லும்போது சொன்ன மாதிரியெல்லாம் ஒன்றும் யாரும் பிஜேபி அரசாங்கத்துக்கும் எங்களுக்கும் எந்த விதமான முரண்பாடும் கிடையாது, கருத்து வேறுபாடும் கிடையாது. ஒரு மத்தியில் இருக்கிற ஆட்சியில் மாநிலத்துக்கு என்ன தேவையோ கேட்க வேண்டிய நேரத்தில் கேட்டுதான் கூட்டத்தில் அப்படி சொன்னாங்களா இல்லையா? அந்த மாதிரி தவறான கருத்துவே நீங்க வந்து இந்த இடத்துல வச்சதே தப்பு. அமைச்சரவை கூட்டத்தில் மத்திய அரசை விமர்சிக்க வேண்டாம்னு அமைச்சர்களை கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள்னா நீங்க அதை இல்லைன்னு சொன்னீங்கன்னா அமைச்சர்கள் மத்திய அரசை அமைச்சரவை நடப்பது ரகசிய கூட்டம். என்னுடைய கேள்வி என்ன நடக்குது வராது. இந்த மாதிரி ஒரு தலைப்பு விமர்சனம் பண்றதே தப்பு. கேள்வி இதை செஞ்சு உள்வாங்கிக்கங்க. அமைச்சரவை கூட்டத்தில் அப்படியெல்லாம் சொல்லலைன்னா அமைச்சர்கள் தங்களது சுயமான முடிவையும் கருத்துக்களையும் தெரிவிப்பார்களா அப்படிங்கறத என்னோட கேள்வி. எந்த அமைச்சர் யாரு நிருபர்கிட்ட வந்து இந்த மாதிரி சொன்னாங்களா? என்னுடைய கேள்வி, நீங்க சொல்லுங்க பாப்போம். நீங்க அப்படி சொல்லலன்னு சொன்ன பிறகு சார் அந்த மாதிரி கருத்தே கிடையாது. ஏன் அந்த மாதிரி தவறான இதை வந்து முதல்ல அமைச்சரவை கூட்டத்தில் என்ன நடக்குதுங்கிறது யாருக்கும் தெரியாது, அமைச்சர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க என்ன விவாதிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும். முதலமைச்சர் தான் ஏதாவது சொல்லணும்னா நிருபர்கள்கிட்ட சொல்லுவாங்க. இதுதான் பாரம்பரியமா நடந்துட்டு இருக்கிற விதம். அவர் எந்த கருத்து சொல்லாத போது ஒரு கற்பனையான கருத்துக்களை வச்சு பேசிட்டு இருக்கிறோம். அவர் சொல்லும் போது பொதுவா சொன்னாரு, ஓபிஎஸ் வந்து சரணடைஞ்சிட்டாரு. நாங்க வந்து எந்த இடத்துலயுமே பாரதிய ஜனதா கட்சியோட
வேண்டாங்கிற கொள்கைக்கும் போல வேணுங்கிற கொள்கைக்கும் போல அவங்க மத்திய அரசு மூணு நம்ம முக்கியமான நாங்க என்ன வேணுமோ மக்களுக்கு வேண்டிய முதலமைச்சர்களை விடுங்க, செய்ய வேண்டியதை கேட்டிருக்கிறோம். முதலமைச்சர்களை விடுங்க. அதிமுக அரசாங்கம் இணைஞ்சிருந்தாலும் பிரிஞ்சிருந்தாலும் அதிமுக அரசாங்கம் தான். தலைமைச் செயலாளர் வீட்டில் ரைடு நடக்கிறது, தலைமைச் செயலகத்தில் ரைடு நடந்திருக்கிறது, ஒரு மாநில அமைச்சரோட வீட்டில் ரைடு நடந்திருக்கிறது. இந்த மூணுலையும் உங்க அமைச்சர்களோட ஒரே ஒரு ரியாக்ஷன் என்னன்னு சொல்லுங்க. எது நான் சொன்ன இந்த மூணு சம்பவங்களையும் ஓபிஎஸ் முதலமைச்சராக இருக்கும்போதும் இபிஎஸ் முதலமைச்சராக நடந்த இந்த மூன்று சம்பவங்கள்ல மாநில அரசினுடைய அதிகாரப்பூர்வ நிலைப்பாடு ஒரே ஒரு வரியில ஒரே ஒரு நிமிஷம். ஒரு வருமான வரித்துறை வந்து அவங்களுக்கு வந்த தகவலை வந்து நாங்க விசாரிக்கிறோங்கிறாங்க. விசாரிச்சுக்கு எத்தனை நாள் ஆச்சு? அவங்க இது வரைக்கும் ஏதாவது அவங்க சொல்லியிருக்காங்களா? நாங்கள் வந்து இத்தனை ரூபா எடுத்துகிட்டு போனோம், இத்தனை ரூபா எடுத்து அதாவது வந்து வருமான வரித்துறைங்கிறது வந்து எல்லா இடத்துலையுமே இந்தியா முழுவதும் எப்பவுமே இது வந்து நடக்கிற விஷயம் தான். அதை குற்றம்னு நான் சொல்லவே இல்லை. அந்த ரெய்டை பத்தி அமைச்சர்கள் இது வரைக்கும் என்ன பேசுறாங்க அதை பத்தி ஏன் விமர்சனம் பண்ணணும்? எதுக்காக விமர்சனம் பண்ணணும்? உங்கள் தலைமையிலான அமைச்சரவையில் இருக்கிற ஒரு அமைச்சரது வீட்டுக்குள்ளும் தலைமைச் செயலகத்துக்குள்ளும் நீங்க ஊழல் செய்வதற்கான முகாந்திரங்கள் இருப்பதாக வருமான வரித்துறை கைது ரெய்டு நடத்தும். அதை பற்றி நான் எதுவுமே சொல்ல தேவையில்லைன்னு நீங்க ஒரு முடிவெடுக்கிறீர்கள். வருமான வரித்துறை வாயை மூடிட்டு அவங்க வேலையை அவங்க பார்த்துருக்காங்க. அமைச்சர் அவருக்கு விளக்கம் கொடுத்து போட்டு அவர் வேலையை பார்க்கிறார். அரசாங்கம் வந்து அதுல வந்து தலையிட்டு பேசணுங்கிற அவசியம் இல்ல. தவறு நடந்திருந்தா நாங்க கண்டிப்பா, தவறே நடக்காத போது தவறு நடந்த மாதிரி ஒரு ஜோடனை வந்து நீங்க பேச, இது என்ன இதுக்கு பிஜேபி சம்பந்தமா? வருமான வரித்துறை அது இப்ப தமிழ்நாடு அதிகாரி ஒரு இன்ஸ்பெக்ஷன் பாக்குறான்னு உடனே எடப்பாடி பழனிசாமி அனுப்பிவிட்டாருன்னு சொல்லவா? அந்த மாதிரி தவறான கருத்துல சொல்ல வேண்டாம்னு சொல்றேன். இது எனக்கு புரியல. ஒரே நிமிஷம். திமுக ஆட்சி காலத்தில் வருமான வரித்துறை வருகிற போது அது வருமான வரித்துறை ரைடாக பார்க்காமல் மாநில அரசினுடைய திமுகவினுடைய சதின்னு சொன்னவங்க தானே நீங்க. சட்டத்தின் அடிப்படையில் ஆட்சி நடக்கிறதா, கட்சிகளின் அடிப்படையில் ஆட்சி நடக்கிறதா? அதிமுகவினுடைய முந்தைய கால வரலாறு எல்லாத்திலையும் நீங்க அரசியல் குற்றங்களை முன் சுமத்தி இருக்கீங்க. இப்போது என்ன திடீர் தெளிவுன்னு கேட்கிறேன் நான். யார் ஒண்ணு பணிவே காட்டல. இதற்கு முன்பாக நடைபெற்ற அத்தனை ரெய்டுகளிலும் செயலாளர் ஜெயலலிதா அளித்த அறிக்கைகளை தயவு செய்து படித்து பாருங்கள். இதெல்லாம் ஒவ்வொரு கட்சியிலும் ஒவ்வொரு ஆட்சி குறித்தும் அவங்க தீவிரமா எழுதியிருக்கிறாங்க. இந்த வருமான வரித்துறையிலிருந்து, இந்த ஊழல் வழக்கிலிருந்து, இந்த கைதிலிருந்து எல்லாமே அரசியல் அவங்க சொல்றாங்க. தற்போது மூணு சம்பவங்களுக்கு உங்களுக்கு கருத்தே இல்ல. நான் சொல்றது ஆட்சியை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம். மற்றவங்களுடைய தனிப்பட்ட மனிதனுடைய விமர்சனங்களை பத்தி நான் பேச விரும்பல. நான் ஜெயலலிதா தனிப்பட்ட மனிதர்கள் சொல்லல. அம்மாவுடைய அரசியல் பள்ளியில படிச்சுட்டு வந்தவங்க இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறோம். எல்லாருக்குமே தெளிவா இருக்கிறோம், நல்ல விவரமா இருக்கிறோம். மற்றவங்க வந்து எங்களுக்கு அறிவு சொல்லக்கூடிய அளவுக்கு நாங்க ஒண்ணும் இல்ல. இன்னொருத்தருடைய அறிவு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு எல்லாம் தெரியும் எப்படி ஆட்சி நடத்தணும் தெரியும், சந்திக்கணும் தெரியும், சந்திக்கணும் தெரியும். தெரிஞ்சவங்க தான் இங்க இருக்கிறாங்க. பாஜகவை விமர்சிக்க தடைன்னு வந்த உடனே நாங்களாம் அப்படி சொல்லவே இல்லை, நீங்க நம்பாதீங்கிற பதட்டத்துக்கான காரணம். பதட்டமா இல்ல. எதுக்கு பதட்டம்? நான் சொல்றது ஒரு இல்லாத விஷயம். பாஜக நாங்களும் பயக்க வேண்டியதில்ல, அவங்களும் எங்களை பயப்படுத்த அவசியம் இல்ல. எதுக்கு அந்த மாதிரி ஒரு கருத்தை வச்சு இங்க விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்க? என்னுடைய அருணன் சார், அவரு கேள்வியில் இருக்கிற நியாயம் என்பது ஸ்பெகுலேஷன் அடிப்படையில் அரசியல் அணுகிறதுங்கிறது எந்த அளவுக்கு சரியான ஒன்று? முதல்ல எடப்பாடி பழனிசாமி ஏன் பாஜகவை ஆதரிக்க வேண்டும் அல்லது ஏன் பாஜகவை எதிர்க்க வேண்டும்? அரசாங்க ரீதியிலான மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்குமான உறவை அதிமுக பாஜக திரும்ப திரும்ப காயின் பண்றதுங்கிறது வெளியில இருக்கிற நாமளா உள்ள இருக்க அவங்களா? அதாவது இப்படி ஒரு செய்தி, மத்திய அரசை பொது இடங்களில் ஊடகங்களில் அமைச்சர்கள் விமர்சிக்க கூடாது என்று முதலமைச்சர் கூறினார் அப்படிங்கிற செய்தி உங்களுடைய தொலைக்காட்சியில் மட்டுமில்லை, நான் பார்த்துட்டு தான் வர்றேன். வேறு சில தொலைக்காட்சிகளிலும் இப்படி கூறப்பட்டது என்று ஒரு செய்தியாகவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் செலக்டிவ். இல்லை வர்றேன், அதான் சொல்லிக்கிட்டே உறுதிப்படுத்துறாங்க. இல்லை வர்றேன், அப்படி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ நண்பர் வந்து அது எதை வச்சு இப்படிலாம் பேசுறீங்க, அப்படி என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்குறார். நான் என்ன அவருக்கு நான் சொல்ல விரும்புகிறேன்னா, இப்படி ஒரு செய்தி வந்து ஒரு 3-4 மணி நேரமாக வந்துக்கிட்டு இருக்கும்போது ஏன் அரசு சார்பாக இன்னும் மறுப்பு அறிக்கை வரல? இந்த மாதிரி அப்படி ஒரு எந்த விதமான இன்ஸ்ட்ரக்ஷனும் ஒரு ஆலோசனையோ அல்லது உத்தரவோ முதலமைச்சர் மந்திரிகளுக்கு தரவில்லை. இது தவறான செய்தி, வெறும் ஊகம் என்று ஏன் தமிழக அரசின் சார்பில் மறுப்பு அறிக்கை வரவில்லை? இப்போ நண்பர் இப்போ சொல்கிறாரு பரவாயில்லைங்கிறேன். இப்போ பாருங்க, நீங்கள் விவாதத்தை ஏன் நடத்துறீங்கிறாரு. நீங்கள் விவாதம் நடத்த போய்தான் இவர் இல்லை அப்படி ஒன்றுமே நடக்கலதுக்கு என்ன ஆதாரம் என்று கேட்குறாரு. ஆகவே முதல் விஷயம், இப்படி ஒன்று வரும் பொழுது அப்படி நடக்கவில்லை என்றால் நீங்கள் வந்து மறுப்பறிக்கை கொடுத்துருக்கணும். அரசு சார்பாக கொடுக்காத பொழுது நிச்சயமாக அதை பற்றி பேச அவங்களுக்கு மட்டுமல்ல மற்ற அரசியல்வாதிகளுக்கு கூட உரிமை உண்டு என்று நான் அதை முதல் குறிப்பிட விரும்புகிறேன். ரெண்டாவது விஷயம் வந்து நண்பர் வந்து அழகாக சொன்னார், இப்படி ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். இவங்க யார் இப்போ விமர்சிக்கிறா மத்திய அரசை, மாநில அமைச்சர்கள்னு கேட்டார். பட் அவரே கூட இப்போ சமீபத்தில் ஓரிரு அமைச்சர்கள் விமர்சனத்தை நான் பத்திரிகையில் வந்ததை நான் பார்த்தேன்.
நம்முடைய அரங்கில் பங்கெடுத்த சில அதிமுக மூத்த தலைவர்களும் கூட அந்த தோணை அமைச்சர்களே சவால் விடுகிற தொனியில் கூட பொறுத்து கொண்டே இருப்போம் என நினைக்காதீர்கள் என்கிற தொனியிலாம் ஓரிரு அமைச்சர்கள் பேசியதாக பத்திரிகையில் வந்திருக்கு. ஆகவே அப்படி வருவதை பார்த்து அலர்ட் ஆகி அத்தகைய பேச்சுக்கள் கூடாது என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கலாம். இங்க மறுக்காத வரை சொன்னார் என்று தான் நான் சொல்லுவேன். இதனுடைய அர்த்தம் என்ன? நீங்க ஒரு முதல் கேள்வி கேட்குறீங்க, இது அரசியலா நாகரிகமானு. இதில் அநாகரிகம்லாம் இல்லை, அரசியல் இருக்கு. அது தமிழக மக்கள் நலன் சார்ந்த அரசியலாக நான் பார்க்கல. இவங்க மந்திரிகள், மந்திரி சபை அந்த பதவியை தக்க வைக்க முயற்சிக்கிற ஒரு அரசியல். அதிலிருந்து எதுக்கு நீங்க ஓபிஎஸ் பக்கம் போறீங்க? நாங்களே இருக்கோம் வாங்க. பெரும்பான்மை இருக்கிற போது பதவியை தக்க வைக்க மத்திய அரசை அணுகுவேன். ஏங்க இந்த பெரும்பான்மை எத்தகைய பெரும்பான்மை எல்லாருக்கும் தெரியும். இது எத்தகைய பெரும்பான்மை இருக்கிற ஒரு 6-7 பேர்ல என்ன ஆனாலும் நிலைமை சிக்கல். அதே போல இத்தகைய வருமான வரித்துறையை வைத்து அந்த ரெய்டு இந்த போன்ற நிலைமைகள் எல்லாம் வரும் பொழுது என்ன ஆகும் என்கிற நிச்சயமாக ஒரு பதட்டம். நான் அச்சம்ங்கிற வார்த்தையை கூட நான் சொல்ல விரும்பல, நண்பர் மறுக்கக்கூடும். கண்டிப்பாக அவங்க மத்தியில், ஆட்சி செய்வோர் மத்தியில் ஒரு கடும் பதட்டம் நிலவுகிறது என்பது வெளிப்படையான விஷயம். இன்னும் ஒன்றை நான் கேட்க விரும்புகிறேன் என் நண்பர்கிட்ட. இப்போ என்ன, அவங்க வந்தாங்க, வருமான வரித்துறை போனாங்க, அவங்க வேலையை பார்க்குறாங்க, மந்திரி அவர் வேலையை பார்க்குறாரு, டிகே கேட்குறாரு. சரி, மந்திரி விவகாரத்தை விடுங்க. உங்களுடைய கட்சியின் துணை பொதுச் செயலாளர், அவர் மீது வழக்கு, கைது, அங்கும் இங்குமாக இழுத்தடிக்கப்பட்டு இப்பொழுது டெல்லி திகார் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார். நான் என்ன சொல்கிறேன், இப்போ ஒரு மந்திரி கிட்ட கேட்குறாங்க. மந்திரி என்ன சொல்கிறாருன்னா, அதற்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறார். ஏற்கனவே என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க இனிமே அதிமுக விவகாரத்தில் தலையிட மாட்டார் துணை பொதுச் செயலாளர் என இவங்க தரப்பில் சொல்லப்படுது. இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்குது, பரபரப்பாக பேசப்படுது. இப்போ என்னன்னா, இவங்க சார்பிலேயே ஒரு பிரமாண பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாக செய்தி வருகிறது தேர்தல் ஆணையத்துக்கிட்ட. என்னவென்றால், பொதுச் செயலாளர் பதவி தேர்வு செய்தது சரிதான், துணை பொதுச் செயலாளர் நியமனம் சரிதான் என்று இவங்களே ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருப்பதாக ஓபிஎஸ் பொதுக்கூட்டத்தில் பேசுறாரு. அதை இவர்கள் இதுவரை மறுக்கவில்லை. நான் என்ன கேட்கிறேன், இவ்வளவு குழப்பம் உங்க பத்தியில இருக்கும் பொழுது அதை பத்தி பேசக்கூடாது என்று சொல்வது என்ன நியாயம்? எனக்கு ராகவன் ஒரு நிமிஷம் நான் திரும்ப உங்கள்கிட்ட வரேன் சார். ராகவன் அவரிடம் கேட்க வேண்டிய கேள்வி, உண்மையில் தமிழகத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிற நிகழ்வுகளுக்கும் பாஜகவுக்கும் உண்மையிலேயே என்னதான் தொடர்பு? அதாவதுங்க, நீங்கள் இன்ட்ரோடக்ஷனில் பேசும்பொழுது இந்த மாதிரி அமைச்சரவையில் விஷயம் வருவது அதிர்வலைகளை ஏற்படுத்துகிறது. இதில் என்ன அதிர்வலை இருக்கிறது? அப்படியே முதலமைச்சர் சொன்னதாக இருக்கட்டும், மத்திய அரசாங்கத்தோடு நல்லுறவை அங்கே அவர் பாஜகன்னு பயன்படுத்தலை. உங்களுடைய ஊடகங்களில் பாஜக விமர்சிக்காதீங்கன்னு சொல்லலை. மத்திய அரசாங்கத்தோடு இணக்கமா அவங்க என்ன சொல்றது? நாங்கள் தான் விரும்புகிறோம். பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசாங்கம் எல்லா மாநில அரசாங்கங்களோடு நல்லுறவோடு இருக்கணும்னு நினைக்கிறோம். அதனால தான் பிளானிங் கமிஷன் அபாலிஷ் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் டீம் இந்தியான்னு நித்தி ஆயோக் கூட்டம்லாம் நடக்கும்பொழுது நீங்கள் பார்க்கலாம், பின்னாடி பேனரே டீம் இந்தியா. அதனால் எல்லா மாநிலங்களோடு சேர்ந்த வளர்ச்சி தான் வளர்ந்தால் தான் இந்தியா வளர முடியும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. அதனால் அது நாட் ஓன்லி ஏடிஎம்கே ஆட்சி செய்கின்ற தமிழ்நாடு அரசாங்கம், கேரளாவில் விரும்புகிறேன். மத்திய அரசை விமர்சிக்க தடைங்கிற வார்த்தைக்கும் மத்திய அரசோடு இணக்கமாக போங்கள்ங்கிற வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. தட் இஸ் ரைட். நீங்கள் அவர் கேட்ட மாதிரி அதுக்கு நீங்கள் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சொல்லணும். ஏஷியங்களை வச்சுட்டு ஒரு விவாதம் நடத்துவதே எந்த அளவுக்கு அது எத்திக்கல் திங் எனக்கு தெரியல, இருந்தாலும் கூட நடத்துகிறீங்க. பட் அப்படி நெகட்டிவான எதுவும் சொல்லலையே, அப்படியே உண்மைன்னு தான் சொல்ல. அது நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் எங்கே இருக்குது? நீங்கள் சொல்கிறீங்க சும்மா இருந்தாங்கன்னு. ஏன் செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்பொழுது நத்தம் விஸ்வநாதன் பேரில் ரெய்டு வரலையா என்ன? அப்போ செல்வி ஜெயலலிதா என்ன ரியாக்ட் பண்ணாங்க? இதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த இன்கம் டேக்ஸ் ரெய்டு இந்த நாட்டில் எங்கேயோ ஏதோ மூலையில் தினம் ஏதோ நடந்துட்டு தான் இருக்குது. அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற மந்திரி பேரில்ங்கிறதுலாம் இல்லை. எத்தனையோ இடத்துல பிஜேபிக்கு லீடர்ஸ் மேலே கூட தான் நம்ம இப்போவே நாங்கள் ரூலிங் பார்ட்டியாக இருக்கும் சில பேரில் ரெய்டு நடந்துருக்குது. டிமானிட்டைசேஷன் விஷயத்தில் நம்ம பார்க்கல. நீங்களே கூட விவாதங்களை எங்ககிட்ட சொல்லி காமிச்சிங்களே, உங்கள் லீடர்லாம் கூட உங்கள் கட்சிக்காரங்க கூட இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கலாம் காமிச்சிங்களா? அப்போ அந்த இடத்துல அந்த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் எந்த கட்சியை சார்ந்தவன் பார்த்தா பண்ணாங்க. இப்போ கோகுலம் சிட் ஃபண்ட் மேலே நடந்தது ரெய்டு. அது எதற்காக யாரை அச்சுறுத்தன்னு நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க? அப்படி கிடையாது. பொறுத்த வரைக்கும் அவங்க வேலையை செய்கிறாங்க.
ஒரு இணக்கமான சூழ்நிலையை உருவாக்கணும் மத்திய அரசாங்கம்னு ஒரு முதலமைச்சர் விரும்புகிறாரு சொன்னால் அது தவறுன்னு சொல்ல முடியாது. பொதுவாக அவர்கள் இந்த இடத்துல வந்து பல திட்டங்களை கொண்டு வரணும்னு சொன்னால் இணக்கமாக போகலான்னு நினைக்கலாம். அப்படின்னு ஒன்றும் தப்பு கிடையாது. இணக்கமாக போவது அரசியல் ஒன்று இருக்கிறதா தெரியல. இணக்கமாக போறதுங்கிறது பிஜேபின்னு சொல்லலை. இணக்கமாக மாநில அரசு போவது மத்திய அரசோடுங்கிறது ஒரு போர்ஷன். இன்னொரு போர்ஷன் அதிமுகவில் நடந்து கொண்டிருக்கிற உட்கட்சி குழப்பங்களில் பாஜகவினுடைய புள்ளி எங்க இருக்கிறது, எவ்வளவு பக்கத்துல இருக்கு, எவ்வளவு தூரத்துல இருக்கு? நாங்க முதல்லயே சொல்லிட்டோம், எங்களுக்கு அதிமுக 2 அணிகளும் சேர்ந்தாலோ அல்லது அதில் ஜெனரல் செக்ரட்டரியாக யார் வந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை. அது அவங்களுடைய கட்சி விவகாரம். நீங்கள் பொதுவாக முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மத்திய அரசாங்கம் பிளக்க பார்க்கிறது, உடைக்க பார்க்கறது எங்கள் கட்சின்னு தான் அலிகேஷன்ஸ் வரும். இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து பேசி சேர்ந்து ஒன்னாரன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதுக்கு எங்களுக்கு கிரெடிட் கொடுக்குறீங்கன்னா ஓகே, சந்தோஷம், ஏற்றுக்குறோம். ஆனால் அந்த இருவரும் பிரிவதற்கும் நாங்கள் காரணம் இல்லை. இப்போ 2 பேரும் ஒன்றா சேர்ந்து இருக்கிறாங்கன்னு சொன்னாலும் காரணம் இல்லை. ஒன்றா சேர்ந்து இருக்கிறது குழப்பம், பிஜேபி விளக்குற குழப்பம்னு நினச்சிங்கன்னா அவங்களே அதை வரவேற்பாங்க. எங்களை சேர்த்து வச்சா நாங்கள் 2 பேரும் சேர்றதுக்கு பிஜேபி கூட இருந்து பண்ணதான் அவங்களும் சந்தோஷமாக தான் இருப்பாங்க. ஒரு கட்சி பொதுவாக லாஜிக் பார்த்துக்கோங்க, ஒரு கட்சி மத்தியில் இருக்கிற கட்சி உடைக்குது எங்க கட்சின்னு சொல்லி தான் நம்ம அலிகேஷன்ஸ் கேள்விப்பட்டிருக்கோம். ஒன்னா சேர்றதுல என்ன குழப்பம் இருக்கு? இல்ல அவங்க சேர்ந்து பேர் 2 பேர் சேர்றாங்க. இருந்து சில மூத்த தலைவர்களுடைய பேச்சுங்கிறது இணைப்புல வந்து இணைப்புக்கு பிறகு அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற வேண்டும் எல்லாம் வெளிப்படையாக பேச தொடங்கி இருக்கிறார்கள். இந்த பேச்சின் அடிப்படையில் தான் பாஜகவை திரும்ப திரும்ப உள்ளே எழுத வேண்டிய அவசியம். நீங்க ஏங்க நாங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே சொல்றேன், மாநில அரசாங்கத்தில் எங்களுடைய திட்டங்கள் மத்தியில் பார்லிமெண்ட்டில் வந்து சில சட்டங்கள் நிறைவேற்றணும்னு சொன்னால், இன்ஃபேக்ட் வி யூஸ் டு நாக் தி டோர்ஸ் ஆஃப் காங்கிரஸ், அப்போசிஷன் பார்ட்டி தான் அதே செய்வோமே. அதனால் அதுவும் வந்து உறவுகளை ஏற்படுத்துமா என்று சொல்ல அப்படிலாம் விவாதிக்க முடியாது. இன்றைக்கி அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணின்னு யார் சொன்னாங்க? யார் அப்படி நாங்கள் என்ன சொல்கிறோம், எங்களுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு ஒரு கட்சி வருதுன்னு சொன்னால் வரவேற்றுட்டு போகிறோம். எத்தனையோ நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்லாம் அது மாதிரி வந்திருக்கிறாங்க. இங்கே சந்திரபாபு நாயுடு எங்களோட கூட்டணியில் இருக்கிறார். தட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட், இம்மெட்டீரியல். இன்ஃபேக்ட் இன்னைக்கு என்ன தேர்தல் வரப்போகுது, இப்போ சட்டமன்ற தேர்தலாம் இப்போ தான் முடிஞ்சிச்சு, பார்லிமெண்ட் 2019 இருக்குது. இதை வந்து இன்ஃபர் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க கட்சியோட பிரிவு சேர்றது இருக்கட்டும், யார் பொதுச்சாளர் வந்தாலும் அக்கறை இல்லை. இப்போ இந்த பிரச்சனையை ஒரு வேற மாதிரி முடிப்பதாக இருந்தால், கழகங்கள் இல்லாத தமிழகம்னு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்கிற அந்த கோட்டை ஒருவேளை பாஜக தமிழ்நாட்டில் அமல்படுத்த தனது கட்சியை வலுப்படுத்துற ரீதியாக செய்ய முயற்சிக்கிறதுன்னு நம்ம ஒரு டோன்ல எடுத்துக்கிட்டாங்கன்னா, வருக போகிற 2019 நாடாளுமன்ற தேர்தல்கள் அல்லது அதுக்கு பிறகான சட்டமன்ற தேர்தல்கள்ல திமுக அதிமுகவோடு கூட்டணி வைக்காது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துக்க முடியுமா? கழகம் இல்லாத தமிழ்நாடுன்னு திரு பொன் ராதாகிருஷ்ணன் சொன்னார்னா, அது அவர் மாத்திரம் அவருடைய எண்ணங்கள் மாத்திரம் இல்லை, எங்களுடைய கட்சியினுடைய எண்ணத்தை பிரதிபலித்தார். ஆம், நாங்கள் தமிழ்நாட்டில் ஆட்சியை இங்கே வந்து ஆட்சியை வெற்றி பெற்று ஆட்சியை நடத்த வேண்டும் என்று விரும்புகிறோம். இதுல ஒரு கட்சிக்கு அந்த மாதிரி ஒரு அஜெண்டா இருக்குது, என்ன தப்பு இருக்கு? எங்களை பொறுத்தவரைக்கும் கழகங்கள் இல்லாத தமிழகம் அர்த்தம் என்பது திமுக அதிமுகவோடு கூட்டணி இல்லைங்கிறதுக்கான அர்த்தமாங்கிறதா என்னோட கேள்வி. எங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா எங்க போனாலும் சொல்றாங்க, மத்திய அமைச்சர் சொல்றாரு, எங்களுடைய தலைவர்கள் சொல்றாங்கன்னா அதான் அர்த்தம். ஓகே மணிசர், இதான் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கேடிராகவன் வாய்ப்பு கேட்டா நீங்க கொடுக்கல, சொல்லுங்க. இல்ல, கேடிராகவனோட ஸ்டேட்மெண்ட் என்பது அபிஷியலாக உறுதிப்படுத்தப்படாத தகவல். இன்னொன்னு கூட சொல்றேன், எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்களுடைய கட்சியை வலுப்படுத்துவதற்காக வேலையை செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த பெரிய வேக்யூம் ஆஃப்டர் 30 இயர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பாலிடிக்ஸில் ஜெயலலிதா அவர்கள் இல்லாத திரு கருணாநிதி அவர்கள் உடல்நிலை காரணமாக செயல்பட முடியாத இருக்கிற இந்த நிலைமை மிகப்பெரிய வேக்யூம் தமிழ்நாட்டில் கிரியேட் ஆயிருக்கு. பிஜேபி வாண்டட் டு ஃபில் அப் தட் வேக்கம். எங்களுக்கு அந்த வெற்றிடத்தை நிரப்ப வேண்டும், அது பாரதிய ஜனதா கட்சியால் முடியும்ங்கிற நம்பிக்கையோடு நாங்கள் கட்சி வேலை செஞ்சிட்ருக்கிறோம். அதனால் மீதி அதோட போவோமா இதோட போகலாம், இதெல்லாம் ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின்ஸ், நாட் ரிக்வயர்ட் அட் ஆல். இன்றைக்கி எங்களுடைய ஒரே அந்த அர்ஜுனனுக்கு சொன்னது போல் அந்த பறவையினுடைய கண்ணு தெரியுதுன்னு சொன்ன மாதிரி தான் எங்களை பலப்படுத்துகின்ற வேலையை நாங்கள் செஞ்சிட்ருக்கிறோம். நான் வந்து இந்த விஷயத்தில் வந்து பிஜேபியை குறை சொல்ல மாட்டேன். எனி சென்ட்ரல் கவர்மெண்ட் தட் டு ஒர்க்கிங் அண்டர் லீடர் லைக் நரேந்திர மோடி, அவங்க ஒரு மாநில அரசியலில் ஒரு குழப்பம் வரும்பொழுது, குறிப்பாக அந்த மாநிலத்தில் அந்த பாஜகவோட வாக்கு வங்கி என்பது 2% அளவுக்கு தான் இருக்கும் பொழுது, அவர்கள் எந்த கட்சி ஆளுகிறதோ அந்த கட்சியின் மாபெரும் தலைவர் இறந்த பிறகு ஏற்படக்கூடிய குழப்பங்களை தங்களுக்கு சாதகமாக எந்த அளவுக்கு பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு தான் பயன்படுத்துவார்கள். அதனால் நான் பிஜேபி இதில் வந்து குறை சொல்ல விரும்பலை. என்னோட ஒரே பாயிண்ட் வந்து இந்த ரூலிங் ஏடிஎம்கேவோட பிஹேவியர் தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அதாவது நண்பர் சொல்கிறார், விஜயபாஸ்கர் வீட்டில் ரைடு நடக்குது, சீஃப் செக்ரட்டரி வீட்டில் ரைடு நடக்குது அப்படின்னா வந்து அதுக்கும் இவங்களுக்கு என்ன சம்பந்தம், அது வந்து அவங்க போய் விசாரிக்கிறதுல என்ன தப்பு அப்படின்றாங்க. நீங்கள் வந்து பொலிட்டிக்கலாக ஒரு நியூட்ரல் ஸ்டாண்டாக ஒரு அஃபெக்டட் ரூலிங் பார்ட்டி எடுக்க முடியாது. அதுதான் ரொம்ப ரொம்ப அவலமான, அதாவது இன்னும் என்ன கேட்டால் வெட்கக்கேடான விஷயம். நீங்கள் ஒன்று ஆதரிங்க, இல்லை எதிர்த்துட்டு போங்க. ஓகே, விஜயபாஸ்கர் வீட்டில் ரைடு நடக்குதுன்னா
ஏதோ தகவல் இல்லாமல் ஐடி டிபார்ட்மெண்ட் உள்ள போவாது. இவர்கள் எங்களை பழி வாங்குவதற்காக இவர்கள் நடத்துகிறார்கள்னு கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லணும். அல்லது இத்தகைய ரைட்லலாம் எந்த விதமான பெரிய இதுவும் இல்லை, எல்லா ஊர்லேயும் நடக்கிறதான்னு அதை டவுன் பிளே பண்ணிட்டு போகணும். அதையும் அவங்க செய்யலை. இஷ்யூ வந்து ஏடிஎம்கே எப்படி வந்து இண்டிவிஜுவலாக அவங்களுக்கு வந்து 122 எம்எல்ஏக்கள் இருந்தாலும் கூட அவங்களால வந்து அரசியல் ரீதியாக பிஜேபியை ஏன் எதிர்க்க முடியவில்லை இவ்வளவு தூரம்? அதாவது வந்து ராகவன் சொன்னார் ஏன் பிஜேபி எதிர்க்கணும். நான் முடிச்சிடறேன். ஹேஷியங்களின் அடிப்படையில் இந்த தலைப்புகள் வந்திருக்குன்னு அருணன் சொல்றாரு, அவர் ராகவன் சொன்னாரு. இன் சென்ஸ் அது தப்பு தான், பட் மீடியா அப்படி தான் ஃபங்க்ஷன் பண்ணுது. நான் சொல்ல வர்றது, நீங்கள் பெரிய அளவில் ஆராய்ச்சி பண்ணி கொலம்பஸோட அறிவோடலாம் அணுக வேண்டிய அவசியமே இல்லை. மக்கள் மன்றத்தில் பப்ளிக் டொமைனில் இருக்க விஷயங்களை வைத்து கடந்த 5 மாதங்கள் இங்கே நடக்கக்கூடியதை பார்த்தீங்கன்னாலே பிஜேபி தெளிவாக வந்து ரூலிங் ஏடிஎம்கேவை வந்து எந்த அளவுக்கு டிவைட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டிவைட் பண்ணணும்னு அவங்க பார்க்குறாங்க. அதில் அவங்க ஓரளவு வெற்றியும் பெற்றிருக்காங்க. அது தப்பு இல்லை என்பது என்னுடைய பாயிண்ட். ஏன்னா அதுதான் பாலிடிக்ஸ். என்னுடைய சார்ஜே, நான் அதிமுக ஓட்டு போட்டு அந்த அம்மா வந்து எலெக்ஷனில் கொண்டு வந்தேன். அந்த அம்மா போயிட்டாங்க. மாநில அரசின் மீதான இத்தகைய ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சர், கூட்டாட்சி தத்துவத்தையே குழி தோண்டி புதைக்கக்கூடிய காரியங்களில் ஒரு மத்தியில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சி செயல்படும் பொழுது பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிராந்திய கட்சி, அதுவும் அவங்க 40% வாக்கு வங்கி அவங்களுக்கு இருக்குது, அவர்கள் ஏன் மௌனம் காக்கிறார்கள்ன்றதான் எங்களோட கேள்வி. நீங்க வந்து அதாவதுங்க ஒரு இன்கம் டேக்ஸ் ரெய்டுன்றது ஒரு மினிஸ்டர் வீட்லையோ இந்திய வரலாறுலேயே இல்லாத அளவுக்கு முதலமைச்சர் 300 அடியில் இருக்காரு, அங்கே நீங்கள் உள்ள பூந்து ரைடு பண்ணுறாங்க. அதை பற்றி ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒப்பீனியனே சொல்லாமல் இருக்கிறதும், அதாவது நியூட்ரலாக இந்த விஷயத்தில் ஏடிஎம்கேவால் இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. அதுதான் இஷ்யூ. அப்போ நீங்கள் வந்து யூ வாண்ட் டு ஹேவ் அன் ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப் வித் பிஜேபி. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், பிஜேபி ப்ரிஃபர்டு சாய்ஸ், மோடிஸ் ப்ரிஃபர்டு சாய்ஸ் இஸ் ஓபிஎஸ். துரதிருஷ்டவசமாக அவர் பதவி விட்டு இறங்கின பிறகு இபிஎஸ் வந்து பதவிக்கு வந்துடுறாரு. அவர்கிட்ட தான் எம்எல்ஏஸ் இருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு மத்திய சர்க்காரை பகைத்து கொண்டு இங்கே கலைஞர் ஆட்சியில் இருந்தாலும் இடதுசாரி மாநிலங்கள் ஆண்ட ஜோதிபாசு காலத்திலேருந்து கூட வந்து எங்கெல்லாம் அவங்க இணக்கமாக போக முடியுமோ அங்கெல்லாம் இணக்கமாக போவாங்க. பட் பொலிட்டிக்கலி, அரசியல் ரீதியாக தங்களுடைய டர்ஃப்னு வாங்க பார்த்தீங்களா, அந்த காலத்தை அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. இங்கே ஸ்பெசிஃபிக்காக அது நடக்குதுன்னும் பொழுது ஏடிஎம்கே, ஆங்கிலத்தில் சொல்லுவதென்றால் ஏடிஎம்கே cannot afford to be neutral in this issue. அப்படி நீங்கள் இருக்கீங்கன்னா எதை காட்டுதுன்னா நீங்கள் பயந்து இருக்கிறீர்கள். உங்கள் மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள், அந்த டோசியர்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட இருக்குது. விஜயபாஸ்கர் வீட்டில் ரைடுன்றது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதன்றது தான். அதனால் தான் நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நாம் இங்கே பேசிக்கொண்டிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே ஹேஷியத்தின் அடிப்படையில் பேசவில்லை. ஏற்கனவே மக்கள் மன்றத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நாம் இன்று பேசிக்கொண்டிருக்கிறோம். இல்லை, இப்போ இனிமேலும் அதிமுக திமுகவோடு கூட்டணிக்கான வாய்ப்பில்லை. இந்த 2 கழகங்களுக்கு மாற்றாகத்தான் பாஜக வளர்கிறதுங்கிற தமிழக பாஜகவினுடைய டோனுக்கான பதில் இல்லை. அதுக்கு எல்லாம் வந்து நீங்கள் பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுக்க வேணாம். அதாவது வந்து ஒரு கட்சி, அந்த கட்சி மத்தியில் பவர்ஃபுல்லாக இருந்துட்டு மாநிலத்தில் 2% வாக்கு வங்கியை கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் 2 கழகங்களுக்கும் மாற்றாகத்தான் இருப்போம்னு எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வரைக்கும் சொல்லுவாங்க. நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு கூட அவங்க பிஜேபி போய் ஏடிஎம்கேவோட டிஎம்கேவோட சேர்ந்துக்கலாம். ஏற்கனவே 4 ஆண்டுகள் திமுகவுடனும் ஓராண்டு அண்ணா திமுகவுடனும் பிஜேபி கூட்டணியில் இருந்த கட்சி தான். அப்படி பிஜேபி இந்த 2 கழகங்கள்ல ஏதோ ஒரு கழகத்தோட போய் சேர்ந்து தேர்தலை சந்திச்சாங்கனால அதுவும் தப்பு கிடையாது. அதான் பாலிடிக்ஸ். எலெக்ஷன்ஸ் ஆர் ஃபார் அவே. 4 வருஷம் இருக்கு நமக்கு. இதுல வந்து நான் வந்து திமுகவோடையும் சேர மாட்டேன், அண்ணா திமுகவோடையும் சேர மாட்டேன், தனித்து நிப்போம், ஆட்சியை பிடிப்போம் காங்கிரஸ்காரங்க ரொம்ப நாள் புலம்புனாங்க. அந்த மாதிரி இன்று பிஜேபி பேச ஆரம்பித்திருக்கிறது. இது பொலிட்டிக்கல் ரெட்டரிக். இது நான் அதை சொல்லல. ஒரு எலெக்டட் கவர்மெண்ட், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில சர்க்கார் இங்க இருக்கும் பொழுது, தலைமைச் செயலாளர், மூத்த அமைச்சர்கள் வீடுகளில் ஐடி ரைட்ஸ் நடக்கும் பொழுது அது குறித்து ஆளும் கட்சி முதலமைச்சர் தெளிவான கருத்தை மக்கள் மன்றத்தில், எஸ் அதுல எந்த தப்பும் இல்லை அப்படின்றோ, இல்லை பழிவாங்கர்கள் என்றோ, இது 2இல் ஏதாவது ஒன்றை அந்த மாநிலத்தை ஆளக்கூடிய பிராந்திய கட்சியின் தலைவர்களும் முதலமைச்சர்களும் சொல்லவில்லை என்றால் நாம் என்ன முடிவுக்கு வர வேண்டும் என்றால் இவர்கள் குடிமி பிஜேபி கையில் இருக்கிறது. அதனால தான் திரும்ப தொடர்ந்து பேசலாமே ராகவன். மாநில வளர்ச்சிக்காக மத்திய அரசோடு இணக்கம் காட்டுவதில் என்ன தவறு? அதிமுக விவகாரத்தில் அதீதமாக விமர்சிக்கப்படுகிறதா பாஜக? தொடர்ந்து சில கேள்விகள் எழுப்பலாம். கேள்வி நேரம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. கேள்வி நேரம் தொடர்கிறது. மத்திய மாநில அமைச்சரவை கூட்டத்தில் இன்று தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மத்திய அரசோடு இணக்கமாக போகலாம் என்று அறிவித்திருப்பதாக வெளியான தகவலை முன்வைத்து சில கேள்விகளை முன்வைத்திருக்கிறோம். நீங்க சொல்ல விரும்புறீங்களா? திரு மணி அவர்கள் சொல்லும்பொழுது சொன்னார், தமிழ்நாட்டில் 3% இருக்கு, எலெக்ஷன் வரைக்கும் இப்படி தான் பேசிட்டு இருப்பாங்க, அப்புறம் அது வந்து ரிட்டாரிக் அப்படின்னு வார்த்தையை பயன்படுத்தினார். நான் என்ன சொல்றேன், நாங்கள் மணிப்பூரில் இப்போ எங்கள் நாங்கள் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம் கவர்மெண்ட்டை. எங்களுக்கு வந்து அந்த 4 இயர்ஸ் முன்னாடி மணிப்பூரில் எங்களோட பர்சன்டேஜ் 4 to 1% சீட்டு நாங்கள் வாங்கினது 0. ஆனால் இப்போ
ரூலிங் பார்ட்டியாக வந்தாச்சு. சப்ஸ்டான்ஷியலாக நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து மெஜாரிட்டி அங்கே எங்களுடைய ஆன் அவர் ஓன் இல்லைன்னா கூட இன்றைக்கி நாங்கள் ரூலிங் பார்ட்டியாக இருக்கோம். பாலிடிக்ஸில் 24 ஹவர்ஸில் பல விஷயங்கள் நடக்கலாம். 1+1 நீட் நாட் பி 2, இட் கேன் பிகம் 11. அதுதான் பாலிடிக்ஸ். இது அவருக்கும் தெரியும். ஒன்னா பாக்குறாரா? நோ, பாருங்க, ப்ரெசிடென்ஸ் இருக்கு. என்ன ஓகே, ஐ வில் கோ டு அடுத்த ஸ்டேட். ஹரியானா 4% இருந்தோம், இன்னைக்கு 36% இருக்கும். 9 சீட் இருந்தோம், 36 சீட் வந்துட்டோம். அதுவும் இதே தான், இதே 4 இதுதான். அதனால என்ன நடக்கும்லாம் சொல்ல முடியாது. அதனால இதே தான் தொடரும்லாம் ஒண்ணும் கிடையாது. உங்க வளர்ச்சியை அவர் சந்தேகப்படல, கூட்டணிங்கிறத பத்தி அவர் பேசல. இந்த பர்టిక్యులர் இஷ்யூல வந்து யாரையும் சிறுமைப்படுத்துவதற்காகவோ யாருடைய மனங்களையும் காயப்படுத்த நான் அப்படி நினைக்கல. நான் அப்படி நினைக்கல. பொலிட்டிக்கலி தமிழ்நாட்டுல வந்து பிஜேபி எந்த காலத்திலயும் வளராதுன்னு நான் சொல்லல. இது பெரியார் பிறந்தம்மன் அப்படி இப்படி இந்த ஸ்லோகன்லாம் வேணாம். எல்லா மாநிலங்களிலும் தவறா எடுத்துக்கலங்க. நான் தவறா எடுத்துக்கல. நான் சொல்லுவது இதெல்லாம் நடந்திருக்கு ஏற்கனவே. இப்போ எங்களுக்கு நடந்திருக்கு, மீதி கட்சிக்கு நடந்தோ இல்லையோ. நாங்க ஹரியானா, மணிப்பூர்லாம் இப்பதான் 0, 1%, 2% போன எலெக்ஷன் பார்த்து இப்ப ஆட்சிக்கு வந்துட்டோம். அவங்கள பிஜேபி அண்டர் எஸ்டிமேட் பண்றது தப்புன்றது என்னோட பாயிண்ட். எனக்கு பிஜேபி பிடிக்காது, அரசியல் ரீதியா அவங்க வரக்கூடாது நான் விரும்புறேன். ஆனா என்னுடைய கணிப்பு என்னன்னா வந்து நீங்க ரொம்ப அவங்கள வந்து அவரோட இழிவா கேவலமாலாம் நினைக்காதீங்க. அவங்க ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஒரு பாலிசி வச்சிருக்காங்க. தனியா இங்க ஆட்சிக்கு வர முடியாது. என்ன நடக்க சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்றால், 2 அதிமுக ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பம் வந்து மேலும் அதிகமாகி அதில் ஒரு குழு வெளியே வந்த பிறகு அந்த ஒரு குழுவுடன் சேர்ந்தோ அல்லது ஊனோஸ் டிஎம்கேவோட சேர்ந்தோ கூட வந்து இங்க வந்து அவங்க அசம்பிளிக்குள்ள போகலாம் 5 சீட்டு 10 சீட்டு வாங்கி. அதனால நான் வந்து அவங்கள வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. அதுவும் மோடி தலைமையில் இருக்கக்கூடிய பிஜேபி வந்து எல்லா விதமான இன்னோவேட்டிவ் மெத்தட்ஸையும் அவங்க கையாண்டு உள்ள வரும்போது அவங்க வந்து வரவே மாட்டாங்கன்னு இந்த ஜோசியம் நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க. பெரியார் மண் நீங்க வரும், அதெல்லாம் எனக்கு நம்பிக்கையே கிடையாது. 4.5 ஆண்டுகள் கலைஞர் வாஜ்பாயுடன் இருந்தால் ஓராண்டு ஜெயலலிதா இருந்தார். உங்களுக்கு அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. பட் நீங்க பண்ற ஒவ்வொரு காரியத்திலும் ஜெயலலிதா ஹாஸ்பிட்டலுக்கு போனதுல இருந்து இன்ன வரைக்கும் மிகப்பெரிய ரோல் நீங்க பிளே பண்ணிருக்கீங்க. ஆனா புத்திசாலித்தனமாக அது வெளியில பொதுமக்கள் கிட்ட தெரியாத அளவுக்கு ரொம்ப அழகா நீங்க விளையாடி. தமிழ்நாடு பெரியார் மண்ணுன்னு அவர் கிளைம் பண்றாரு. எங்களை பொறுத்த வரைக்கும் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் அவதரித்த பூமி, இது ஆன்மீக பூமி. ராமானுஜருடைய 1000வது வருடத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற பூமின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு நாள் பேசுவோம். சொல்லுறேன் சார், இந்த தலைப்புல திரும்ப திரும்ப முன்வைக்கப்படுகிற வாதம் என்பது முடிவெடுக்க வேண்டிய தளத்தில் எந்த முடிவையும் எடுக்காமல் ஒரே ஒரு அம்பு வந்த உடனே அத்தனை பேரும் வீரெழுது நாங்க அதை அப்படி எதுவும் பேசலன்னு சொல்றது சுயமரியாதை குறித்து, மாநில சுயாட்சி குறித்து பேசிக் கொண்டிருந்த திராவிட கட்சிகளின் ஆட்சிகளுக்கான பதிலா இது? சார், திரும்ப அதே தான் நான் சொல்றேன். அமைச்சரவையில் என்ன பேசுனாங்க? நீங்க ஒரு சில தொலைக்காட்சிகள் வந்து இன்னைக்கு ஒரு செய்திக்காக அது ஒரு விவாதமா போயிட்டு இருக்காங்கிறது எனக்கு வெக்கமா இருக்கு. என்னுடைய கேள்வி சொன்னார்ல வெக்கம்னு. என்னுடைய கேள்வி நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்க. அதிமுக தெரிஞ்ச பதிலே சொல்லிட்டு இருக்கீங்க. லெட்டர்பேட் கட்சிகளுக்கு நாங்க பயக்கிறது இல்ல. ஏன் மறுக்கல? எதிர்காலமே இல்லாத ஏன் மறுக்கல? நீங்க சொல்லுகிற பொய் பிரச்சாரங்களுக்கு நாங்க பயக்கிறது இல்ல. ஏன் மறுக்கல? எங்களுக்கு அது அச்சமே இல்ல, பயம் இல்ல. எதுக்காக மறுக்கணும்? நான் என்ன சொல்றேன்னா, இல்லாத ஒரு விஷயத்தை சொல்லும் போது மறுக்கிறது மட்டுமல்ல, முதலமைச்சர் இதுக்கு பதில் சொல்றதுக்கு என்ன, அவர் இந்த மாதிரி ஏதோ நீங்க டிவியில போட்டு இருப்பீங்க, அதுக்குள்ள ஒரு முதலமைச்சர் பதில் சொல்லிட்டு நேரத்தை வீணாக்கிட்டு இருப்பாரா? அதுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நான் ஓப்பனாவே சொல்றேன். ஊடகங்களுடைய எந்த குற்றச்சாட்டுகளுக்கும் எந்த கேள்விகளுக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் முதலமைச்சருக்கு இல்லை. அதனால இது ஒரு பொழுதுபோக்கா பேசிட்டு இருக்காங்க. என்னுடைய கேள்வி கட்சிகளுக்கு நான் வன்மையா கண்டிக்கல. ஊடகங்கள் முன்வைக்கிற கேள்விகளுக்கு குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் முதலமைச்சருக்கு இல்லையா? இதே மாதிரி தான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 1980 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கும்போது தேர்தல்ல ஜனதா கட்சியோட சேர்ந்து திமுக கூட்டணி, காங்கிரஸோட திமுக கூட்டணி சேர்ந்தது, ஜனதா கட்சியோட தலைவர் நின்னார். அந்த நேரத்தில் 2 MP தான் ஜெயிச்சோம். பாக்கி எல்லாருமே இந்திரா காந்திக்காக ஓட்டு போட்டதுனால எம்ஜிஆருக்கே செல்வாக்கு போயிருச்சுன்னு சொல்லி தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக திமுக என்ன பண்ணாங்க, ஆட்சியை கலைச்சி எலெக்ஷனை கொண்டு வந்தாங்க. என்னாச்சு, மக்கள் ஒட்டுமொத்தமாக மரணடி அடிச்சாங்க, மறுபடி தலைவர் கூட்டம். அந்த மாதிரி தமிழகத்தில் மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வரும் மொழியா வேற எந்த கட்சிங்க என்னைக்குமே நினைச்சு பார்க்கல. பக்கத்துல தேர்தல் வரல, பிரச்சாரம் வேண்டாம். என்னுடைய கேள்வி முக்கியமாக மணி அவர்கள் முன்வைத்த 3 சம்பவங்களையும் அதிமுகவோட நிலைப்பாடு வாயே திறக்காமல் இருப்பது நான் தெரியாம கேட்கிறேன். இவங்க சொல்ற கருத்துக்களை வாய் திறந்து ரோட்ல போய் சுத்திட்டு கத்திட்டு இருக்கணுமா? எங்களுக்கு மக்களுக்கு ஆட்சி நடத்துறோம், ஆட்சியை ஒழுங்கா நடத்திட்டு இருக்கோம். நீரா திட்டம் கொண்டு வந்து 2 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம். இன்னைக்கு அது வந்து ஒரே ஒரு கேள்வி, உங்கள் அதிமுகவுக்கு ஓட்டு போட்ட வாக்காளன் சொல்லுங்க, உங்கள் அதிமுகவுக்கு ஓட்டு போட்ட வாக்காளன் உங்களது அமைச்சரவையில் தெளிவாக இருக்கிறார். என்னுடைய கேள்வி தயவு செஞ்சு உள்வாங்கிட்டு இருக்காங்க. என்னுடைய கேள்வி உள்வாங்கிங்க. உங்களுக்கு ஓட்டு போட்ட வாக்காளன் உங்கள் அமைச்சரவையில் ஒரு அமைச்சர் வீட்டில் ரெய்டு நடக்குது, தலைமைச் செயலகத்தில் ரெய்டு நடக்குது என்றால் நீங்கள் ஏன் வாய் திறக்க மறுக்கிறீர்கள் ஒரு கேள்வி கேட்கிற போது அதுக்கெல்லாம் உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பது எப்படி ஒரு ஜனநாயகமான பதிலாக இருக்க முடியும்? நீங்க சொல்றது ஜனநாயகமா? நீங்க சொல்றது ஜனநாயகமா? என்ன நடந்தது சொல்லுங்க விஷயத்தா. நீங்க தலைமை செயலாளர் வீட்டில் இது பண்ணீங்க,
தலைமைச் செயலர் ஓப்பனாக பேட்டி கொடுத்தாரு, 10 பைசா எடுத்துட்டு ஒன்றும் இல்லை, இது என்னை பழி வாங்கினாங்கன்னு. அது என்ன நடந்தது? இப்போ என்ன அவருக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஒன்றும் கொடுக்கல. அதாவது இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் சொன்னாங்கன்னா, ஒரு சினிமா நடிகர் வீட்டில் கூட தான் ரைடு பண்ணுறாங்க, பணம் எடுத்துட்டு போறாங்கறாங்க, அங்க ஒண்ணுமே இருக்குது. அதனால இது அரசியல்வாதிகளால வெளிப்படையா பேசுறோம். அவர் வீட்ல ஒரே ஒரு கேள்வி, உங்க துணை பொதுச் செயலாளர் கைது செய்யப்பட்டதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்க துணை பொதுச் செயலாளர் கைது செய்யப்பட்டது, துணை பொதுச் செயலாளர் நாங்க அந்த கைது நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எங்களுக்கும் அந்த கட்சிக்கு சம்பந்தம் இல்லைன்னு நாங்க சொன்னதுக்கு அப்புறம் தொடர்ந்து அதை விவாதித்துட்டு இருக்க வேண்டியதுல நாங்க அந்த கருத்து சொல்ல விரும்பல. இப்பவும் உங்களுக்கு அவர் தானே துணை பொதுச் செயலாளர்? எங்களுக்கும் நாங்க அவரை துணை பொதுச் செயலாளர் நாங்க ஒன்றும் சொல்லலையே. நீங்க சொல்லுங்க, என்ன பிரமாண பத்திரம்? ஒரே நிமிஷம், அண்ணன் சொன்னாரு பிரமாண பத்திரம் யாரு நீங்க படிச்சு பாத்தீங்களா? எங்க கட்சியோட பிரமாண பத்திரம் படிச்சு பார்த்தேன்னு சொல்லுங்க. ஒரு கிளை செயலாளருடைய பிரமாண பத்திரத்தை காமிச்சா என்ன பண்ணுவீங்க? ஒரு கிளை செயலாளருடைய பிரமாண பத்திரத்தை இப்போது நகல காமிச்சா என்ன பண்ணுவீங்க? சசிகலா நீங்க கொடுங்க, நான் பதில் சொல்றேன். தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற அத்தனை ஆவணங்களிலும் சசிகலாவை எங்க கட்சியில நாங்க என்ன தாக்கல் பண்றோமோ ஆவணங்கள்ங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். நாங்க எங்க கட்சியோட உள்கட்சி மற்றவங்க விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்ல, கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. டிடிவி தினகரனை கைது செஞ்சு சரி, கைது பண்றது சரின்னு சொல்ல, சரியில்லைன்னு சொல்ல. அவர் உண்மையா நிரூபிச்சுட்டு வர போறாரு. வழக்கு என்ன போட்டிருக்காங்க? ஒரு எஃப்ஐஆர்ல ஒரு பேர் இல்ல. அதனால அந்த வழக்கு நடந்துட்டு இருக்கும்போது அதை பத்தி உள்ள போற நான் விரும்பல. அதுல வந்து அவர் உண்மையா செய்யலாரா செஞ்சாராங்கிறது அது நீதிமன்றம் இருக்கு, அவர் இருக்காரு, பாத்துக்குவாங்க. இப்படி ஒரு ஜனநாயகமான முடிவை அதிமுக எடுத்த பிறகு உங்களால் என்ன பேச முடியும்? இல்ல அதாவது நேத்து பொதுக்கூட்டத்தில் ஓபிஎஸ் அவர்கள் இந்த மாதிரி பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணியிருக்காங்க என்று தெளிவா சொல்லியிருக்காரு. இல்ல அதைத்தான் சொல்றேன். நீங்க இதுவரை கொஞ்சம் இருக்க, நான் அதுக்கு தான் கேட்கிறேன், தெளிவுக்காக பாருங்க, நல்ல விவாதம். இதுவரை அதிமுகவுடைய இபிஎஸ் அணியில இருந்து ஓபிஎஸ் உடைய அந்த பேச்சுக்கு மறுப்பு வரவில்லை. இப்பதான் நண்பர் என்ன சொல்றாருன்னா, அது ரொம்ப கவனமா எங்களுடைய பிரமாண பத்திரத்தை நீங்க வாசிச்சீங்களான்னு தான் கேட்கிறாரு ஒழிய அதுல என்ன இருந்துச்சுங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். ஒரு அதிமுகவினுடைய கிளைக்கழக செயலாளருடைய பிரமாண பத்திரத்தினுடைய நகல் எல்லா ஊடகங்களையும் திரும்ப திரும்ப சுழற்சிக்கு வந்தது. ரொம்ப தெளிவா சசிகலாவையும் டிடிவி தினகரன் கட்சி நிர்வாகிகளாக முன்னெடுத்திருக்காங்க. அதையும் கூட மறுப்பாங்க. நான் அதனாலதான் கவனமா சொல்றேன். ஓபிஎஸ் உடைய பேச்சுக்கு இதுவரைக்கும் இவங்க மறுப்பு தெரிவிக்கவில்லை என்கிற உண்மையை நான் சொல்றேன். இப்ப நானு எதுக்கு இவ்வளவு சொல்றேன்னா, இதுக்குள்ள நடக்கிற விஷயம்லாம் எங்க விவகாரம் என்பது போல நண்பர் பேசுவது ஏற்க முடியாது. நீங்க ஆளுங்கட்சிங்க, இந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கீங்க, தமிழ்நாட்டை. ஒரு மந்திரி வீட்டில் ரெய்டு வருது. நான் 2 பேரையும் கேட்க விரும்புகிறேன், நீங்கள் கருத்து சொல்லலை. ஐயா, அது ஐடி ரைடு, அவங்க பாட்டுக்கு வந்தாங்க, மந்திரி கொடுத்தாரு, அப்புறம் வந்து ஏதோ ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு ஒருத்தர் ஓடினாரு, அங்கிட்டு தூக்கி போட்டார், இதெல்லாம் சர்வ சாதாரணம் ஐயா, அது பாட்டுக்கு நடக்கும்னு இவர் சொல்கிறாரு. நான் வந்து நண்பர் ராகவனை பார்த்து என்ன கேட்க விரும்புகிறேன்னா, அதற்கு பிறகு என்னாச்சு? அவருடைய வீட்டில், மந்திரியுடைய வீட்டிலே ரைடு, ஏதேதோ கைப்பற்றப்பட்டதாக சொன்னீர்கள். 89 கோடி ரூபாய் முதலமைச்சர் உள்ளிட்ட இவ்வளவு பேர் வந்து பட்டுவாடா செய்யணும் என்று ஒரு பேப்பரை பத்தி செலக்டிவ்லி லீக்கேஜ் செலக்டிவ் லீக்கேஜ் முடிச்சது. தயவுசெய்து நீங்க பேசும்போது நான் தலையில. இதுக்கு அடுத்து என்ன செஞ்சீங்க? அதே நாளோ அல்லது அடுத்த நாளையோ ஒரு கட்சியினுடைய தலைவர் நடிகர் சரத்குமார் வீட்டிலையும் அதே போல அவருடைய நிறுவனங்கள்லயும் ரைடு நடக்குது. அதுக்கு பிறகு என்ன? இங்கதான் அந்த செலக்டிவா விவகாரம் வருது. நீங்க வந்து சில நேரங்களில் ரைடு பண்றீங்க, பிறகு அப்படியே நின்னுக்கிறது அல்லது பின்வாங்குறீங்க, மேற்கொண்டு தொடர் நடவடிக்கைகள் இருக்க மாட்டேங்குது. அப்படி என்றால் இது உண்மையிலேயே ஊழலை ஒழிப்பதற்கான ரைடுகளா அல்லது உங்களுடைய அரசியல் கணக்குகளுக்காக போடப்படுகிற ரைடுகளா என்கிற கேள்வி மக்களுக்கு வருது. இவங்களும் பேச மாட்டேங்கிறாங்க, அவங்களும் பேச மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் இந்த அதிமுகவில் நடக்கிற உள்விவகாரங்களுக்குள் மத்தியிலே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி ஆகிய பாஜகவுக்கு பங்கு இருக்கிறதா என்கிற கேள்வி வருகிறது. இந்த ஒன்றையும் சொல்லி நான் முடிக்கிறேன். பத்திரிகையில் செய்தி வந்தது, மிக முக்கியமான பத்திரிகையெல்லாம் வந்துச்சு. ஓபிஎஸ் அணி இபிஎஸ் அணியோடு சேர்வதற்கு போட்ட நிபந்தனைகளில் மிக முக்கியமானது அதிமுக பாஜக தலைமையிலான அணியில் சேர வேண்டும் என்பது. இதை 2 அணிகளும் இதுவரைக்கும் மறுக்கல. அவங்க மறுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனா இதுவரைக்கும் அவங்க மறுக்கல. ஒரு நிமிஷத்துக்கு சொல்லி அண்ணன் சொன்ன சொல்றேன். 89 கோடி இன்கம் டாக்ஸ்ல அவங்க ஏதாவது முறையா 89 கோடிக்கு ஆதாரம் எடுத்துட்டு போனோம், பேப்பர் எடுத்து சொல்லியிருக்காங்களா? சும்மா வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் வர்றதை வச்சு அண்ணனுடைய ஒரு பெருந்தன்மையாக இருந்துக்கும் அண்ணன் இதை பேசுறது எனக்கு வருத்தமா இருக்கு. அது வந்து சும்மா ஏதோ ஒரு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் வர்றதை வச்சு பேசக்கூடாது. ஆதாரப்பூர்வமா யார் சொன்னா? இல்ல நான் சொல்றது நடக்காத ஒரு பிரச்சனை நடந்ததா போய் சொல்றாங்களேங்கிறதா வருத்தமா. அப்படியாக உங்க கட்சி சார்பா சொல்லுங்க. இது எங்க கட்சி சார்பா நான் நிறைய தடவை பதிவு பண்ணிருக்கேன், அந்த மாதிரி நடக்கவே இல்லை. மறுத்திருக்காருங்க. ஆனால் அரசு நாங்களும் மறுக்கிறோம், அந்த மாதிரி நடக்கவே இல்லை. எந்த இடத்துல முதலமைச்சர் இப்ப உள்ள சிக்கல் என்ன? டிடிவி தினகரன் எங்களுக்கு
அபத்தம் விளைக்கிறாங்க. இப்ப அதிமுகவுடைய தலைமை யாருன்னு தெரியல. இப்போதைக்கு பொறுத்தவரையில முதலமைச்சர் தான் அதிமுகவுக்கும் தலைவர்னு தான் நம்ம ஊகிக்க வேண்டி இருக்கிறது. இபிஎஸ் அவர்கள் இதுவரைக்கும் அந்த 89 கோடி பற்றி அந்த பேப்பரை பத்தி இதுவரைக்கும் எதுன்னு சொல்லி இருக்காரா அதிகாரபூர்வமாக? எங்களுதுல தெளிவா சொல்ல அந்த மாதிரி நடக்கவே இல்லையே சார். செல்வராஜ் ஒரே நிமிஷம் பதில கேட்டு வந்தல. இன்கம் டாக்ஸ் இல்ல பொதுவா அது பாஜக மீது மட்டுமல்ல, மத்தியில் ஆட்சியில் யார் இருந்தாலும் அந்த கட்சி அரசியல் கணக்கீடுகளுக்காக வருமான வரித்துறை அனுப்புகிறதுங்கிற குற்றச்சாட்டை பாஜகவும் சேர்த்தே முன்வைத்திருக்கிறது. அதை எப்படி பாக்குறீங்க? பாருங்க, இப்ப இவர் சொல்றது இல்ல இன்கம் டாக்ஸ் ரைடு பண்ணாங்களே, அப்புறம் என்னாச்சு, இப்போ என்னாச்சு, சரத்குமார் ரைடு பண்ணாங்களேன்னா ஐ எம் நாட் தி ஸ்போக்ஸ் பர்சன் ஃபார் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட். அதுக்கு ஸ்போக்ஸ் பர்சன் இருப்பாங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, தொடர் நடவடிக்கைன்னா அவங்ககிட்ட கேளுங்க. ஏன்னா பிகாஸ் நாங்கள் டைம் அண்ட் அகைன் சொல்கிறோம், எங்களுக்கும் இந்த மாதிரி விஷயங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. நான் ஏடிஎம்கேல நடக்கிற உள்கட்சி விவகாரங்களுக்கு சம்பந்தம் எங்களுக்கு இல்லை. உடைக்கிறேன்னு சொல்லுது அவங்க 2 பேர் கட்சி தானே தவிர உள்ள ஒருத்தர் வரல. இப்போ அவங்களே சேர்றேன்னு சொல்கிறாங்க. ஸோ வி ஹவ் நத்திங், நோ ரோல் டு பிளே. அண்ட் உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்துக்கு பொதுவாக அடுத்த நடவடிக்கைகள்னு நீதிமன்றத்தில் அவங்க பதில் சொல்லி ஆகணும். ஒரு எஃப்ஐஆர் போட்டிங்கன்னா நீதிமன்றத்தில் 24 மணி நேரத்தில் தாக்கல் பண்ணணும். நீதிமன்றம் கேட்கும், சும்மாலாம் இருக்காது. என்ன பண்ணீங்க அடுத்ததுன்னு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணோம். பண்ணலன்னா இவங்களுக்கு குவாஷ் போகிறதுக்கு எல்லா வித ரைட்டும் இருக்குது. சட்டப்படி நிறைய ரைட்ஸ் இருக்குது, அரசாங்கம் அது சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு, அதை செய்ய போகிறாங்க. அதனால் இது என்னென்ன அடுத்தது என்னென்னு பாஜகக்காரங்க சொல்லணும்னா பாஜகக்காரங்க சொல்கிறதுக்கு அதிகாரம் இல்லை, எனக்கும் அதிகாரம் இல்லை. ஏன்னு சொன்னால் அந்த நடவடிக்கை இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட். யூ ஆஸ்க் தி இன்கம் டாக்ஸ் அரசாங்கம் வருமான வரித்துறையை மாநில அரசுகள் மீது அரசியல் கணக்கீடுகளுக்காக பயன்படுத்துகிறது என்று எதிர்க்கட்சியாக இருக்கும்போது பாஜக நான் மறுக்கிறேங்க. நீங்க குற்றம் சாட்டுவதற்கு உங்களுக்கு உரிமை இருக்குன்னு நினைச்சு குற்றம் சாட்டினீங்கன்னா அதை மறுப்பதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது, நான் மறுக்கிறேன். அதாவது அப்போ நீங்க சொன்னதுல ஸ்டாண்ட் இப்ப மாறி இருக்கான்னு கேக்குறேன். நாங்க என்ன ஆமா நாங்க தான் பண்ணணும்னு சொன்னோமா? இல்ல, இப்போ பொதுவாக மத்தியில் இருக்கிற ஆளுங்கட்சி தங்களுக்கு வேண்டாத அரசியல் கணக்கீடுகளுக்காக வருமான வரி பயன்படுத்துங்கிறது பாஜகவோட எதிர்க்கட்சியாக இருக்கும்போது அந்த கூட்டத்தாடாக இருந்தது. நாம எல்லா கேஸ்லயும் சொல்ல மாட்டோம். சில கேஸ்ல அந்த மாதிரி ஒரு தகவல் இருந்தால் நிச்சயமாக சொல்லிடுங்க. அதை எப்படி நீங்க கிளாஸிஃபை பண்ணுவீங்க? ரெகுலரான ஐடி டிபார்ட்மென்ட் ஆக்டிவிட்டி அல்லது பொலிட்டிக்கல் மோட்டிவேட்டட்ங்கறதை எப்படி கிளாஸிஃபை பண்ணுவீங்க? திரு நெல்சன், நீங்க பாருங்க, இந்த நீங்க கடைசில என்ன சொல்றீங்க? அல்டிமேட்டா அந்த கட்சியை உடைப்பதற்காக இதெல்லாம் கையாடுறாங்க, அதான் உங்க குற்றச்சாட்டு. நான் சொல்றேன் பாஜக நீங்கள் முன்வச்சது. அதாவது இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை கிளப்பி விட்டுட்டு ரைடெல்லாம் விட்டு இந்த கட்சியை உடைச்சிருதுவா, அதுதான் அவங்களோட இன்டென்ஷன் அப்படின்னு சொன்னா இந்த 2 கட்சி சேர போறேன்னு சொல்றாங்க சார். அப்ப நாங்க இன்கம் டாக்ஸ் எப்ப இந்த எங்களோட நீங்க சொல்ற மாதிரி அஸ்யூமிங் தட் ஆர்குமெண்ட் உங்க இதுல ஆர்குமெண்ட்டே எடுத்துப்போம், இன்கம் டாக்ஸ் வச்சு நாங்க உடைக்கிறதுக்கு தான் பிஜேபி முயற்சிக்குதுன்னா இப்ப இவங்க சேர போறாங்களே, அதுக்கு என்ன சொல்லுவீங்க? அப்ப பிஜேபியோட ரோல் எங்க இருக்கு? ஒரே ஒரு வாக்கியம், ஆட்சிகளை பார்த்தா சேர்ற மாதிரி தெரியல. இவங்க சேர்ற பேச்சுவார்த்தை ஏன் நடக்குதுன்னா ஏற்கனவே உடைச்சதுனாலதான். உடைஞ்சதா இதுக்கு நீங்க இப்ப நாங்க என்ன பண்ணணும்? இப்படி கேக்குறேன். இப்ப இவங்க சேர்றாங்கன்னா எங்களுக்கு வேண்டாம்னா என்ன பண்ணணும்? மீண்டும் 2 இன்கம் டாக்ஸ் பண்ணணும், ரைடு ஓடணும், அதானே பண்ணணும். நாங்க பொதுவா அதானே லாஜிக். நாங்க அப்படியே செய்யலையே. ராகவன் எனக்கு ராகவன் ஒரே நிமிஷம், விவாதங்களுக்கு ரொம்ப நீண்ட கழிச்சு வந்ததுனால ஒரு கேள்வி. பொதுவா இந்த எல்லா விவாதங்களையும் பாஜகவை கார்னர் செய்கிற போது பாஜக இந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் செய்கிறது? ஒவ்வொரு முறையும் தமிழிசை நேரடியாக செய்தியாளர்களை மறுக்கிறார். ஆனா அது தாண்டி இந்த வகையான எல்லா குற்றச்சாட்டுகளையும் பாஜக திருப்புறதை எப்படி பாக்குறீங்க? இப்ப நம்ம மத்தியில இருக்கும், ஆட்சியில இருக்கும், அதனால இவங்க சொல்றாங்க, சொல்லட்டும், மக்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க இல்லைன்னு சொல்றோம். இல்ல, இது ஒரு நேர்வழியில இமேஜ் பாதிக்கும் நினைக்கலையா நீங்க? ஒரு விதத்திலும் பாதிக்காது. எங்களை பொறுத்த வரைக்கும் நான் மக்களுக்கு இதை பத்தி தெரியும், மக்கள்கிட்ட சொல்றோம். நாங்கள் ஆட்சிக்கு எஸ் தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சியை கொண்டு வர வேண்டும் விரும்புகிறோம், ஆனால் நேரடியாக கொண்டு வரணும் தான் விரும்புகிறோம். போக போக ஃபேக்ட்ஸ் வெளியில் வரும்போது தெரிஞ்சுட்டு போகுது இல்லையா? அதனால ஏங்க இப்போ செல்வி ஜெயலலிதா மீது குற்றச்சாட்டு வந்தது, நிரூபிக்கப்பட்டு இப்போ ஆமாம் குற்றவாளின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களே நீதிமன்றம். எது இருந்தாலும் பொய்யா வச்சு எவ்வளோ நாள் ஓட்டிட்டு இருக்க முடியாது. எந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கலாம். அங்கே நிரூபிச்சுட்டா என்ன பண்ணுவீங்க? நீதிமன்றம் பார்க்கட்டும். இல்லை, ஒரே ஒரு விஷயம், இந்த 89 கோடி பேப்பர் ரொம்ப லேசான விஷயம் இல்லை. நீங்கள் அப்படி இன்கம் டேக்ஸ் கைப்பற்றல அப்படி ஒரு பேப்பர் என்றும் இதெல்லாம் வச்சு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன செய்து எலெக்ஷன் கமிஷனுக்கு அது விவரங்கள் கொடுத்ததாகவும் அதையும் அடிப்படையாக வைத்து தான் ஆர்கே நகர் இடைத்தேர்தலே ரத்து செய்யப்பட்டதாகவும் பத்திரிகை அண்ணன் சொல்ற மாதிரி எத்தனை பக்கம் இருக்குங்க? 29 பக்கமா? இல்ல சொல்றேன், இல்ல என்னுடைய எதுக்காக அவரு ஒரு பாயிண்ட் நான் ஒத்துக்கிறேன், இதுக்கெல்லாம் நான் பாஜக என்கிற மாதிரி பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல முடிச்சிடறேன், அது சரிதான். ஆனா நான் பொதுவாக மத்திய அரசை நோக்கி கேட்கிறேன், அதனுடைய அங்கமாகிய ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களை பார்த்து கேட்கிறேன். இவ்வளவு ஒரு முக்கியம் இல்ல முடிச்சிடறேன், இவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு அரசியல் நிகழ்வு இடைத்தேர்தல் ரத்த அளவுக்கு போனுச்சே, அப்படி என்றால் அவருடைய மேல் விவரங்களை தமிழக மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடப்பாடு. ஒரு கேள்வி கேட்கிறேன் நான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் செல்வி ஜெயலலிதா கன்விக்ட் அப்படின்னு சொன்னாலும் அப்பவும் சுப்ரீம் கோர்ட் திட்டுறீங்க, தேர்தலை தள்ளி வச்சுட்டா எலெக்ஷன் கமிஷனை திட்டினீங்க, ரைடு விட்டா இன்கம் டேக்ஸ், எல்லாத்துக்கும் மத்திய அரசாங்கம் திட்டுறாங்க. கடைசியில்
எலெக்ஷன் கமிஷன் பண்ண வேலைக்கு மத்திய அரசாங்கம் தான் காரணம். சுப்ரீம் கோர்ட்ல இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கு மத்திய அரசாங்கம் தான் காரணம். அதெல்லாம் கான்ஸ்டிடியூஷனல் பாடி சார். அதெல்லாம் அவங்க முடிவு பண்றாங்க. நீங்க ஒரு வக்கீல், நான் வக்கீல், அதனால தான் சொல்றேன் கான்ஸ்டிடியூஷனல் பாடி. கொஞ்சம் கேளுங்க, நான் தேர்தல் ஆணையத்தை சொல்ல கவனமா சொன்னேன். இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட், வருமான வரித்துறை என்பது மத்திய அரசின் ஒரு அங்கம் தான். நோ டவுட் அட் ஆல். அதனால நாங்க அதை பார்த்து கேக்குறோம். நீங்க ஒரு அவர் என்ன கார்னர் பண்றாருன்னா ஐடி டிபார்ட்மெண்டோட ரிப்போர்ட் அடிப்படையில ஈஸியா இந்த முடிவை எடுத்தாங்கங்கறாங்க. பாருங்க, மேல் நடவடிக்கை, நான் வக்கீல், சரி நீங்க விஷயம் தெரிஞ்சு அது கேள்வி கேக்குறீங்க, சொல்லுங்க. மேல் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எத்தனை சட்ட ரீதியா எத்தனை நாளுக்குள்ள எடுக்கணும்? ஓஹோ, சொல்லுங்களேன். என்ன எவ்வளவு எடுத்துக்கிறீங்க? 90 டேஸ்ல சார்ஜ் ஷீட் போடணும். ஒரு இடைத்தேர்தலையும் முடிச்சீங்க. சாதாரண கேஸ்ல ஒரு 90 டேஸ்ல சார்ஜ் ஷீட் போட சட்டத்துல இருக்குது. இங்க இந்த மாதிரி நடந்து இருக்குது. அப்படி போடலனா என்ன பண்ணலாம்னு ப்ரொவிஷன் இருக்கு. நீங்க சட்டத்தினோ பல ஆண்டு காலம் இருந்து வேணும்னே இழுக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இப்ப நடந்த நிகழ்வு அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். இது இன்கம் டாக்ஸ் தொடர்ச்சியாக ஊடகங்கள் மீது பல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிற போதும் அவர் கேட்கிற ஒரே அடிப்படையிலான கேள்வி, ஆர்கே நகர் தேர்தலில் அதிகபட்சமான பணப்பட்டுவாடாத காரணம் ரத்து செய்யப்பட்ட போது தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஏன் அது குறித்து வாய் திறக்கல? சார், இப்பதான் நான் சொன்னேன். என்ன நீங்க ஆர்கே நகர் தொகுதியில் யார் யார் பணம் கொடுத்தாங்கன்னு பேர் சொல்லியிருக்காங்களா? தேர்தல் கமிஷனுக்கு என்ன சொல்லியிருக்கு இன்கம் டேக்ஸில்? அங்கே தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தா நிறையா புகார் வருது, அதனால தேர்தல் கமிஷன் சொன்னாங்க இல்லையா, இந்த 89 கோடி சொன்னாங்களா, இவங்க கொடுத்தாங்க. காவல்துறை வந்து தேர்தல் ஆணையம் கொடுத்த விளக்கத்தை படிச்சீங்களா? கொடுத்தாங்க. தேர்தல் ரத்துக்கு தேர்தல் ஆணையம் கொடுத்த விளக்கத்தை படிச்சீங்களா? தேர்தல் கமிஷனுக்கு அவங்க கொடுத்தாங்க சார். தேர்தல் என்ன கொடுத்தாங்க? தொகுதியில வந்து பணம் வந்து வாக்காளர்களுக்கு கொடுத்தாங்க, அதனால தேர்தல் தள்ளி வச்சாங்களோ இல்லையா? நாங்க தான் கொடுத்தோம் யாரா சொன்னாங்களா? அந்த ஆணையத்தினுடைய விளக்க அறிக்கையில் யார் யாருடைய பெயரெல்லாம் இடம்பெற்றிருக்கிறது அந்த மாதிரிலாம் முதலமைச்சர் பேர் அதில் இருக்கா? ஓ, முதலமைச்சர் பேர் நீங்க வந்து நான் என்ன சொல்றேன்னா, இவர் சொன்னார்ல, அண்ணன் சொன்னார, அது எல்லாரும் உட்பட இருக்காங்க. எந்த அமைச்சர் பேரை சொன்னாங்களா? முதலமைச்சர் எதுவுமே இல்லாத ஒரு கற்பனை கதைகளை கட்டிட்டு இருக்காங்க. அதனால அதை பத்தி கவலையே இல்லை, அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை முதலமைச்சருக்கு. சுருக்கமாவே இந்த முறை வந்து இந்த இடைத்தேர்தல் ஒத்தி வைக்கப்பட்டது என்பது வந்து நாடு விடுதலை அடைந்த 69 ஆண்டு காலத்தில் நிகழாத ஒரு நிகழ்வு. ஏன்னா யூஸ்வலாக வயலன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல, தீவிரவாதிகள் பிரச்சனை இருக்குன்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து தேர்தலை ரத்து பண்ணுவாங்க. இங்கே அந்த மாதிரி சூழல் இல்லை. இன்ஃபேக்ட் May 16th எலெக்ஷனில் கூட 2 தொகுதியில் ஒத்தி வைக்கும்போது கூட இந்த அளவுக்கு அவங்க சொல்லலை. இந்த தடவை எலெக்ஷன் கமிஷனை தள்ளி வைக்கும் பொழுது அதற்கான உத்தரவில் எலெக்ஷன் கமிஷன் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுத்த அந்த அறிக்கையை காரணமாக வைத்துத்தான் தேர்தல்களை தாங்கள் ஒத்திவைக்க நேர்ந்திருக்கிறது என்பது சொல்றாங்க. ஸோ அதுக்கான வேல்யூ என்பது ரொம்பவும் அதிகமான. இந்த பிரச்சனையே வந்து நான் என்ன கேட்டீங்கன்னா, 1 மணி நேரம் இந்த பிரச்சனையே வந்து முழுக்க முழுக்க அதிமுக ஏன் பிஜேபி கவர்மெண்டோட இந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்குது, அதற்கான அவசியம் என்ன வந்தது தான் ஷார்ப்பா பொலிட்டிக்கலா ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு கேள்வி. ஏன்னா மத்தியில பிஜேபி இருந்தாலும் காங்கிரஸ் இருந்தாலும் அவர்கள் இப்படித்தான் நடந்து கொள்வார்கள், அது ஊரறிந்த உண்மை. ஐடி டிபார்ட்மெண்டோட ரைட்ஸ் என்பது வந்து மத்திய சர்க்காரோட கண்ணசைவோ அங்கீகாரமோ, அதுவும் ஒரு சீஃப் செக்ரட்டரியோட வீடு, சிட்டிங் மினிஸ்டரோட வீட்டுல எல்லாம் போறாங்கன்னா அந்த கிளியரன்ஸ் will be given at the மோடி லெவல். ஜெட்லி நினைச்சா கூட செய்ய முடியாது. இதை ஒப்புக்கொள்ள நாம் மறுக்கிறோம் என்றால் ஒன்று நமக்கு இந்திய அரசியலின் எப்படி அந்த செட்டப் புரியலன்னு அர்த்தம், அல்லது தெரிஞ்சே நாம் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுபவர்களாக இருக்கிறோம் என்ற அர்த்தம். நான் திரும்பவும் சொல்லுகிறேன், இந்த ஒட்டுமொத்த நிகழ்விலும் பாஜகவை விட அதிமுகவின் அணுகுமுறை தான் எனக்கு ஆச்சரியமானதாக இருக்கிறது. எந்த மாநில கட்சியும் இப்படி வந்து வாய்மூடி மௌனியாக இருக்க மாட்டார்கள். இவ்வளவு தொடர் தாக்குதல்கள் வந்த பிறகு 89 கோடி கொண்டு வந்திருக்கான், நீங்க கசிய விடுறாங்க, செலக்டிவ் லீக் பண்றாங்க. அப்படி எதுவும் நடக்கலன்னு ஏன் வந்து சீஃப் மினிஸ்டரால தன்னுடைய சொந்த ஹெல்த் மினிஸ்டர் அவரை ஏன் டிஃபெண்ட் பண்ண முடியலன்ற என்னோட கேள்வி அதுதான். ஓகே, எனக்கு நிகழ்ச்சியோட நிறைவு செய்ய கேள்வி ஒரே ஒரு மிக முக்கியமான விஷயம். தொடர்ச்சியாக 2 அணிகளுக்கு பின்னாலும் பாஜக இருக்கிறது அல்லது கூட்டணிக்கான காய்களை நகர்த்துகிறார்கள் திரும்ப திரும்ப முன்வைக்கப்படுகிற இந்த கேள்விகள்ல உண்மையிலே இந்த 2 கூட்டணிகள்ல மத்திய அரசாங்கத்தோடு நெருக்கத்தையும் ஏற்படுத்த விரும்புகிற அணி எது நினைக்கிறீங்க ராண்டன் சார்? அதாவது அதை இப்ப சொல்ல முடியாது. நண்பர் மணி சொன்னது போல பாஜக மிக சாதுரியமாக நடந்து கொள்கிறது என்பதை நம்ம அங்கீகரிக்கணும். இவ்வளவு பேர் பாஜக நல்ல சர்டிபிகேட் கொடுக்குறீங்க. இல்லை இல்லை, ஏன்னா இப்போ நம்ம எதில் இருந்து ஆரம்பித்தோம்னா மோடி அரசு மத்திய அரசை வெளிப்படையாக விமர்சிக்காதீர்கள் என்று முதலமைச்சர் வந்து ஒரு அதன் ஆலோசனை அல்லது புத்திமதி சொன்னதாக வந்த ஒரு கேசிய செய்தி, அவர் சொன்ன மாதிரி கேசியத்தின் அடிப்படையிலே. ஆனால் இதனுடைய அர்த்தம் வந்து என்னன்னா, இதுவரை வெளிப்படையாக இந்த 2 அணியும்
பாஜக அரசை விமர்சிக்கல. தமிழகத்துக்கு தொடர்ந்து, நான் அந்த வார்த்தை அவர் வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல, தமிழகம் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுகிறது மோடி அரசால். வரிசையா ஒவ்வொன்றிலிருந்து, காவேரி பிரச்சனையிலிருந்து நீட் பிரச்சனை வரை, இப்பொழுது மருத்துவர்களுக்கான இடஒதுக்கீடு விவகாரம் வரை இவ்வளவு வஞ்சிக்கப்படுகிறது. அதை எதிர்த்து வலுவாக வாதாட வேண்டிய, போராட வேண்டிய அதிமுக அரசு பம்முகிறது, பதுங்குகிறது என்பதுதான் சிக்கல். ஆகவே அந்த நிலைப்பாட்டிலிருந்து இவர்கள் மாற தயாரா இல்லை. இதில் ஆச்சரியமான விஷயம், ஓபிஎஸ்சி ஒரு எதிரணியா இருக்காரு, ஆட்சியில் இல்லை, அவரும் கூட மத்திய அரசை வலுவாக தமிழக மக்களுக்காக தட்டி கேட்க தயாராக இல்லை. இங்கதான் நான் பாஜகவுடைய சாதுரியம் என சொல்லுகிறேன். ரெண்டு அணிகளையுமே தன்னை நோக்கி ஒரு சுண்டு விரலை கூட நீட்டா முடியாத அளவுக்கு இருவரையும் மடக்கி பிடிக்க வைத்திருக்கிறார்களே, அந்த சாதுரியம் மிக அருமையானது. இதுல எந்த அணி பக்கம் நிற்பார்கள், யார் எந்த பக்கம் போவார்கள் என்று இப்பொழுது நான் சொல்ல. நீங்க இதெல்லாம் திட்டவட்டமாக மறுத்த பிறகு எல்லாத்தையும் கோட்டெல்லாம் அழிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணுவோம். இனிமேல் பாஜக உடனான உறவு குறித்து அதிமுக ஒரு முடிவை எடுக்குமானால் எப்போது எடுக்கும்? அதாவது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பிக்கப்பட்ட இந்த இயக்கம், புரட்சித் தலைவர் அம்மா அவர்களால் வளர்க்கப்பட்ட இந்த இயக்கம், 1.5 கோடி தொண்டரில் ஒரு தொண்டனும் கூட இந்த 6 மாத காலத்தில் எவ்வளவோ இவங்க பேசிட்டாங்க. எந்த ஒரு கட்சிக்கும் எங்கேயும் விலை போகாத ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கிறோம். எங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருந்தாலும் மக்களை சந்திக்கின்ற பொழுது ஒற்றுமையாக சந்திப்போம். எங்களை யாராலும் எதுவும் பண்ண முடியாது. தொடர்ந்து மக்கள் சக்தியோடு இருப்போம். எங்களுக்கு எந்த கட்சி பத்தி பயம் இல்லை, பாரதிய ஜனதா கட்சி பத்தி பயம் இல்லை, நாங்கள் மக்களுக்கு அம்மா விட்டு போன இந்த ஆட்சியை முறையா நடத்தணும். தொடர்ந்து அம்மா சொன்ன 100 ஆண்டுகள் ஆனாலும் மக்கள் செல்வாக்கோடு இருப்போம். அது எந்த சக்தியாலும் எங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. எங்கள் தொண்டர்கள் அத்தனை பேர் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம். இந்த மாதிரி இப்ப பினாமி கட்சி ஆட்சி நாங்க இதுவரையான பாடங்கள்ல உங்கள் கட்சியை வெளியிலிருந்து யாரும் எதுவும் செய்துவிட முடியாதுங்கிறதா தொடர்ச்சியா நாம் பார்த்து கொண்டிருப்பது. நன்றி மணி சார். இந்த 2 அணிகளையும் பாஜகவோடு நெருங்குகிறதுக்கான வாய்ப்பு யாருக்கு இருக்கிறது சார்? இது ரொம்ப சிக்கலான ஒரு விவகாரம் சார். ஏன்னா நாம வெளியில நம்ம எல்லாரும் விவாதிக்கிறது மக்கள் மன்றத்தில் எல்லோருக்கும் தெரிந்த விஷயங்களை தாண்டி திரைமறைவில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் பேரம் தான் முக்கியம். ஏன்னா மோடி கவர்மெண்ட்டோட ரிக்வயர்மெண்ட்ஸ் என்ன, அதிமுகவோட ரிக்வயர்மெண்ட்ஸ் என்ன என்பதெல்லாம் அவர்களுக்கு மட்டுமே தெரிந்த விஷயம். அப்படி பார்க்கும் பொழுது இதுல 2 ஃபோர்ஸ்ல எதை மோடி எடுப்பாருன்னு நம்ம உறுதியா சொல்ல முடியாது. மோடியோட பர்சனல் சாய்ஸ் ஓபிஎஸ் தான்றது நமக்கு நல்லா தெரியும். ஆனா ஓபிஎஸ்க்கு ஏடிஎம்கே உள்ள எந்த ஆதரவும் இல்லை. 122 எம்எல்ஏக்கள் எடப்பாடியை தான் விரும்புகிறார்கள் என்பதுதான் யதார்த்தமாக இருக்கும் பொழுது, எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அரசியல் சாதுரியம் ஓபிஎஸ்ஸை விட இன்னும் அதிகமாக இருக்கிறது. ஆகவே நாம் அவர்களுடன் போகலாம் என்று கூட பிஜேபி நினைக்கலாம். அதெல்லாம் தேர்தல்கள் எலெக்ஷன்ஸ் ஆர் ஃபார் அவே. ஒரு வாரன்றதே லாங் பீரியட். நமக்கு அடுத்த தேர்தல் என்பது 2019 நாடாளுமன்ற தேர்தல் தான். அதனால் தேர்தல்களுக்கு எவ்வளவோ காலம் இருக்கும் பொழுது அதிமுகவில் எந்த அணியுடன் பாஜக போகும் என்றெல்லாம் நாம் ஹேஷியங்கள் சொல்ல முடியாது. ஒன்று அதிமுகவோடு முதலில் போகுமா, போனால் அதிமுகவில் எந்த அணியோடு போகும் அது இப்ப சொல்ல முடியாது. நம்ம நாட்கள் இருக்கு. இதுல ஒண்ணு ஜனாதிபதி தேர்தல் வருது. ஆகவே அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அவங்களுக்கு யாருக்கு வாக்களிக்க போறாங்க வேற, அந்த கணக்கும் அந்த முடிவு தான் எடுத்துருக்கீங்களா செல்வராஜ் சார்? ஜனாதிபதி தேர்தல் யாரு ஆதரிக்கும்? எந்த தேர்தல் வந்தாலும் எப்படி தேர்தலை சந்திக்கணுங்கிற வியூகம் எங்களுக்கு தெரியும். அதனால நாங்க இந்த விமர்சனமா இங்க உட்காந்துட்டு அந்த கருத்து சொல்ல விரும்பல. நானு அந்த மாதிரி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எங்க தலைமை நல்ல முடிவெடுக்கும். சுருக்கமான கருத்து, அதிமுக எம்எல்ஏ எம்பிக்களின் வாக்குகளை நம்பி குடியரசுத் தலைவர் தேர்தலில் பிஜேபி இல்லை. எலக்ட்ரல் காலேஜ் படி இவங்க இல்லாமலே அவங்க ஜெயிக்க முடியும். அதனால அது தேவைப்படுதுன்னு தான் பத்திரிகையில செய்தி, தவறான செய்தி. அதுக்கு வாய்ப்பு குறைவு. நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கெடுத்த 4 பேருக்கும் கேள்வி நேரம் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. இன்னொரு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.